பேசுதடா மனிதா, பணம் பேசுதடா. கரன்சி நோட்டை நீட்டினால் காரியம் எல்லாம் நடக்குமடா, காரியம் எல்லாம் நடக்குமடா. கலியுக காலம் காசும் பணமும் மனிதனை ஆளுதடா, மக்கள் குணத்தை மாத்துதடா. பெத்த பாசத்தை மறக்குதடா, பணம் பாசத்தை மறக்குதடா. சந்திரன் சூரியன் இல்லாட்டி கூட உலகிலே வாழ்ந்திடலாம், இந்த உலகிலே வாழ்ந்திடலாம். எந்திரம் அடிச்ச நோட்டு இல்லாமல் எப்படி வாழ்வதடா, இந்த உலகம் கேட்குதடா. மதுக்கடையில் வருமானத்தில் வண்டி ஓடுதடா, அரசு வண்டி ஓடுதடா. மதுக்கடையின் வருமானத்தில் வண்டி ஓடுதடா, அரசு வண்டி ஓடுதடா. குடிகாரர்கள் கொடுக்கும் பணம் தான் நாட்டை ஆளுதடா, இந்த நாட்டை ஆளுதடா. கலியுக காலம் காசும் பணமும் மனிதனை ஆளுதடா, மக்கள் குணத்தை மாத்துதடா. பெத்த பாசத்தை மறக்குதடா, பெத்த பாசத்தை மறக்குதடா. பணம் தானே கல்வி கூடங்களில் பாடம் நடத்துதடா, பணம் தானே கல்வி கூடங்களில் பாடம் நடத்துதடா. பணத்தை நீட்டினால் பைத்தியக்காரனும் வைத்தியனாகிடலாம், பணத்தை நீட்டினால் பைத்தியக்காரனும் வைத்தியனாகிடலாம். நோட்டை காட்டினால் சட்டம் கூட தலையை சாய்க்குதடா, நோட்டை காட்டினால் சட்டமும் கூட தலையை சாய்க்குதடா. தவறான நீதியை கூறுதடா, தவறான நீதியை கூறுதடா. கலியுக காலம் காசும் பணமும் மனிதனை ஆளுதடா, மக்கள் குணத்தை மாத்துதடா. பெத்த பாசத்தை மறக்குதடா, பணம் பாசத்தை மறக்குதடா. நட்பை விலை பேசும் பணமே கல்வனை உருவாக்கும் பணமே, லஞ்சத்தை வாங்க சொல்லும் பணமே, முட்டாளை தலைவனாக்கும் பணமே, மூடனையே பெரிய மனிதனாக்கும் பணமே, மூடனையே பெரிய மனிதனாக்கும் பணமே, பணமே பணமே. பரம்பொருளே, உன் ஆட்டத்தில் தானே இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய சிறு தாண்டவ காட்சியை கனவிலாவது என் கண்களுக்கு காட்டக்கூடாதா? இந்த பக்தனின் மனம் குளிர அந்த திருக்காட்சியை எனக்கு அருளக்கூடாதா? அம்பலவானே, உன் திருமணத்தை காணும் பாக்கியம் எனக்கு கிடையாதா? ஜல் 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 என
சலங்கை ஒலி. தாம் தோம் தோம் என தாள இசை. தருகிடுதோம் 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 என நடன அசை. தஜம் 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 என ஜதி ஓசை. கண்டுகொண்டேன் ஐயா கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன் நான் கண்டுகொண்டேன். கையிலை வாசனின் திருநடனத்தை நான், கையிலை வாசனின் திருநடனத்தை நான் கண்களினாலே கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன் ஐயா கண்டுகொண்டேன். இல்லாடும் நடராஜாயன் திருமுன்னாட வந்தாயே. பிள்ளையில்லாடும் நடராஜாயன் திருமுன்னாட வந்தாயே. அடியவர் கருளும் சிவனே சாய்ந்த அடியவன கருள வந்தாயே. அடியவர் கருளும் சிவனே சாய்ந்த அடியவன கருள வந்தாயே. கண்டுகொண்டேன் நான் கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன் நான் கண்டுகொண்டேன். கங்கையை நீ உன் சடையில் வைத்தாய், கதிர்தொறி அரம்பம் வைத்தாய். கங்கையை நீ உன் சடையுள் வைத்தாய், கதிர்தொறி அரம்பம் வைத்தாய். திசை திசை தொழுவும் வைத்தாய், திசை திசை தொழுவும் வைத்தாய். இதயத்திலே உன்னை வைத்தாய், இதயத்திலே உன்னை வைத்தாய். ஆக்கலும் நீயே காப்பவன் நீயே, அளிப்பவன் நீயே, ஊழியம் நீயே, உயிர்களும் நீயே, உலகமும் நீயே. தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம், தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம், தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம், தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம். கத்தி தருகிறோம், கத்தி தருகிறோம், கத்தி தருகிறோம், கத்தி தருகிறோம், கத்தி தருகிறோம், கத்தி தருகிறோம், தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம், தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம், தக தகிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தருகிறோம், தக தகிட்ட
காட்சியை என் கண்களினால் கண்குளிர கண்டேன். அபாரம், அற்புதமாக. தேசியரே, எப்ப கண்டீர்? எப்படி கண்டீர்? எங்க கண்டீர்? எதை கண்டீர்? என் என் நடராஜ பெருமானின் தாண்டவத்தை என் மனக்கண்ணில் பார்த்தேன். அதுதான் கேட்கிறேன். எப்ப கண்டீர்? எதை கண்டீர்? எங்க கண்டீர்? இப்பத்தான் பார்த்தேன், இங்கதான் பார்த்தேன், மனக்கண்ணில் பார்த்தேன். என்னையா தேசியரே, பித்துக்குழி மாதிரி புலம்பரில் நானும் இங்கதான் நின்னுட்டு இருக்கேன். நேக்கு எதுவும் தெரியல. நான் ஈசனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்களுக்கு காட்டினாரு. அப்ப நான் நீ எங்க? நீ யாரு வருவா, எவ்வளவு தட்டுல பணம் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறையே, உனக்கு எப்படியா காட்டுவாரு? அவச்சாரம் அவச்சாரம் அவச்சாரம். சிவசிவா, நீதானப்பா காப்பாத்தணும். நேக்கு வயிறுக்கு இல்லையா, ஜீவனம் பண்ணணும் இல்லையோ. ஓம் ஸ்ரீ உஷாவேரி போற்று, ஸ்ரீ சூரிய பகவானே போற்று. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நாளுங்களும் நல்லபடியா நடக்கணும். அது என்னது, சூரிய வட்டத்துல ஒரு கலங்கள் தெரியறது. இது நல்ல சகுனமா படலையே. வானக்காத்து கூட திசை மாதிரி அடிக்கிறது. நடு ராத்திரியில நரி கூட அப்படின்னு ஓடிட்டு போனதா ஊருக்குள்ள சொன்னா. விடிய காலையில கோழி கூப்பிடுறச்ச குடுகுடுப்பக்காரன் குடுகுடு 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 குடுவை ஆட்டிண்டு இந்த ஊருக்கு ஒரு கேடு வரப்போகுதுன்னு சொன்னா. யாரால கேடு வரப்போகுதோ, என்ன கேடு வரப்போகுதோ, பகவானே ஈஸ்வரா, நீதாண்டப்பா அந்த லோகத்தை காப்பாத்தணும். மண்ணே வணக்கம். நான் பிறந்த மண்ணுக்கு முதல் மரியாதை. 33 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த ஊரு இன்னும் அப்படியே தான் இருக்குது. நோ சேஞ்ச். சலங்கை ஒளி, சலங்கை ஒளி. இந்த சலங்கை ஒளியை நிறுத்தினா ஊரை மாத்தி போடலாம். ஏய் சிவலிங்கா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. உன் கண்ணு முன்னால இந்த ஊரை தலைகீழா மாற்றத்தான் போறேன். எப்படி மாத்தி காட்டுவேல்? எதை காட்டுவேல்? எங்கே காட்டுவேல்? வாங்கோ, காட்டுங்கோ, காட்டுங்கோ, வாங்கோ. என்ன இஞ்சையிலே சேமமா இருக்கீரா? என்ன இது? என் பேரு சாம்பசிவாயராக்கும். அந்த ஊர்ல 33 வருஷத்துக்கு முன்னால இருந்த புறம்போக்கு, போக்கிரி, பொறுக்கி மூணும் சேர்ந்துட்டு எனக்கு குஞ்சையர்னு பேரை வச்சுட்டுது. ஆமா, இந்த பேரு உங்களுக்கு? அது சரி, நீங்க உமக்கு பேர் வச்ச அந்த போக்கிரியே நான் தான். வரவேணும் வரவேணும், வலது காலம் எடுத்து வச்சு வரவேணும். சவுண்டு என்ன உனக்கு அடையாளம் தெரியுது, கண்டுபிடிச்சிட்ட. ஆனா அந்த குஞ்சை இருக்கு தாண்டா என்ன அடையாளமே தெரியல. அவருக்கு என்னங்க தெரியும்? நம்ம நட்பு என்ன அப்படியா? பாம்பின்கால் பாம்பரியும். என்ன ஸ்ரீரங்கா? No, now this time my name is not Srirangan. Captain Silver Star சீதாபதி. சில்வர் ஸ்டார் சீதாபதி. அப்படி இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பணம் வந்துட்டான், பழச மறக்கணும், புதுசா மாத்திக்க வேணும். அதுதான் ஆளே மாறிட்டியே, பார்த்தா கலர் ஆயிட்டியப்பா. அப்புறம் சவுண்டு, இனிமே என்ன இந்த வாடா போடா அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. Give me respect. மரியாதை மரியாதை. பணத்துக்கு தானே குடுக்கறேன் குடுக்கறேன். அதுக்கு முன்னால இந்த மாலைய நம்ம கோயில் கடையில கடன் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த மாலைக்கு முதல்ல காசு கொடுக்கணும். சரி, அந்த பணத்தை நான் தர்றேன், கொண்டு போய் கொடுத்துரு. ஆனா இது பரவாயில்ல, கடை வாங்குறது தப்பு இல்ல. ஆனா சில பேரு உண்டியல் ஏற்றிக்கிட்டு கோயில் குளத்துக்கு
போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுக்கிறானே அதுதான் தப்பு. ஃப்ரெண்டு 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 குட் மார்னிங் குட் மார்னிங். யூ 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 நம்ம சோழியப்ப. நோ நோ ஐ அம் ஏ சோழி சோப்ரா. சோப்ரா ஆ பாப்பரா இருக்கும் போதே நினைச்சேன். அது சரி, நீயுமா பேரை மாத்திக்கிட்ட? இந்த ஸ்ரீரங்க சீதாபதினி பேரை மாத்திக்கும் போது இந்த சோழியப்ப சோப்ரா ஆக கூடாதா? தங்க மாட்டம் ஆகலாம், தப்பு இல்ல. சரி, இந்த ஊர் இப்ப எப்படி இருக்கு? நீ இல்லாதனால, ஓ சாரி சாரி, நீங்க இல்லாதனால ஊரு அமைதியா ஆனந்தமா நல்லா தான் இருக்கு. ஏடா ஊர்ல சண்டை சச்சரவு, அடிதடி கலாட்டா, மாமியார் சண்டை, மருமக சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி பௌசாலி சண்டை, வாக்கியா வரப்பு சண்டை, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை, இப்படி எதுவுமே இல்லையா? திருட்டு மிரட்டு. வீட்டுக்குள்ள சலீசா வர்ற சண்டை மாமியா மருமக சண்டை தான், அது கூட இங்க இல்லைப்பா. ஊருக்கு இருந்தா அப்படி இருக்கப்படாது. அப்படி கால் மூணு கிடந்தா தானே ஊருக்கு மதிப்பு. கிளப்பி விடுறதுக்கு தான் நீங்க இல்ல இல்ல நீங்க இல்லையா? சவுண்ட் பொறுப்பா தான் பேசுறான். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் இருந்துமா ஊர் அமைதியா இருக்குது? என்ன பண்றது? உன்ன மாதிரி முடிச்ச வைத்தானா முள்ள மாதிரி தானே தில்லு முள்ளு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அது சரி, இந்த ஊர்ல சினிமா கொட்டாய் இருக்கா? சினிமா கொட்டாயா? பிராந்தி கடையா? இல்லவே இல்ல. பிராந்தி கடை வேண்டான்னுதான் அந்த சிவிலிங்கனாரு நம்ம ஊர் மக்களையே தட்டிட்டு போய் கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துட்டாரு. கலெக்டர் வாங்கி பார்த்துட்டு வேண்டாம், இந்த ஊருக்கு பிராந்தி கடையே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்டர்டைன்மெண்ட் இருந்தது அந்த சினிமா கொட்டாய் ஒண்ணுதான், அதே வேண்டாம்டாரப்பா. இப்பதான் தெரியுது ஊர் ஏன் அமைதியா இருக்குதுன்னு. ஊர்ல பிராந்தி கடையும் சினிமா கொட்டாயம் வந்துருச்சுன்னா சண்டை சச்சரவு, அடிதடி கலாட்டா, வழிப்பறி, கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, திருட்டு, பெரட்டு எல்லாம் நடக்கும். ஆமா, இது எல்லாம் உங்களால கொண்டாட முடியுங்களா? என்னோட பணத்தால முடியும். சரி, நான் வந்து இந்த பென்ஸ் வண்டியில இறங்கினல்ல. ஆமா, ஊர் மக்கள் அதை பார்த்து என்ன சொல்றாங்க? அப்ப என்னமா உன்ன ஊரை விட்டு துரத்திட்டாங்க, இப்ப இவ்வளவு பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் உன்னை வெத்தலவாக்கி வச்சு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. அது காரணம் என் பணம் தான். அந்த பணம் எங்க பேசும், எப்படி பேசும், எவ்வளவு பேசும், எவ்வாறு பேசும், வெயிட் அண்ட் சீ. இந்த ஊருக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிட்டுதோ. பொறுக்கி புறம்போக்கு மொல்ல மாதிரி 3 ஒண்ணு சேர்ந்துட்டுது. இந்த ஊரை என்ன பாடுபடுத்த போகுதோ. கண்ணகி ஊருக்குள்ள காலை வச்ச உடனே மதுரை அழியறதுக்கான அவசவனம் தோணுச்சுன்னு கவுந்தி அடிகள் சொல்றா. இந்த பொறுக்கியே ஒண்ணு சேர்ந்துட்டுது. களி முத்திடுத்து, காலம் கெட்டெடுத்து, காலில் ஓடுற செருப்பை கொண்டு போய் கண்ணாடி கூண்டுல வச்சு விக்கிறா. ஆகாரத்துக்கு சாப்பிடுற காய்கறிய தெருவுல புழுதியில வச்சு விக்கிறா. கால கழிப்பா தோணும். ஈஸ்வரா, சிவசிவா. முழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது அவர் பின் செல்வார். தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருவாக்கு. உழவு தொழிலை நம்பித்தானே உலகம் இருக்குது தம்பி, இந்த நாடே இருக்குது தம்பி. உழவு தொழிலை நம்பித்தானே உலகம் இருக்குது தம்பி, இந்த நாடே இருக்குது நம்பி. உணவை கொடுத்தோர் உயிரை கொடுத்தர், உண்மையை உணரணும் தம்பி, உண்மையை உணரணும் தம்பி. உணவை கொடுத்தோர் உயிரை கொடுத்தவர், உண்மையை உணரணும் தம்பி, இந்த உண்மையை உணரணும் தம்பி. உழவு தொழிலை நம்பித்தானே உலகம் இருக்குது தம்பி, இந்த நாடே இருக்குது நம்பி.
உலகுக்கு அச்சாணி இந்த உண்மையை சொன்னவன் பெரும் ஞானி உளவே உலகுக்கு அச்சாணி இந்த உண்மையை சொன்னவன் பெரும் ஞானி மேலி செல்வம் கோழைப்படாது கண்டு கொண்டவன் விவசாயி மேலி செல்வம் கோழைப்படாது கண்டு கொண்டவன் விவசாயி உழவு தொழிலை நம்பித்தானே உலகம் இருக்குது தம்பி இந்த நாடே இருக்குது தம்பி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டோமே நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டோமே அது நெல்மணியாக விளைஞ்சு நிற்குது கொத்து கொத்தாகவே அது நெல்மணியாக விளைஞ்சு நிற்குது கொத்து கொத்தாகவே வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் வெட்கம் வருகுதடா வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் வெட்கம் வருகுதடா அது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமடா அது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமடா என்னடா திடீர்னு வந்து இப்படி முத்தம் கொடுக்கற சாக்கு கொடுக்கற அண்ணா நீ என்ன பண்ண கடைசியா சொல்லு கண்ணே இப்படி திடீர்னு பாதியில கேட்டா எனக்கு என்னடா கண்ணு தெரியும் முதல்ல இருந்து பாடினா தான் சொல்ல கண்ணு நமக்கு தெரியும்டா கண்ணு நம்ம பூமி தாய்க்கு ஆசை முத்தம் தானே பாடின அதே மாதிரி தானே என்ன வளர்த்த அப்பா அம்மா நீ தானே அதனாலதான் நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன் ஆமாங்கண்ணு நான் தான் வளர்த்த உன்னைய ஆமாண்ணா நீ பாடின பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா கண்ணு எனக்கு என்னடா கண்ணு தெரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த செடி கொடி மரம் வாய்க்கா வரப்பு தோப்பு இதெல்லாம் தான் கண்ணு எனக்கு தெரியும் என் மேல உயிரே வச்சிருக்கிற என் செல்ல கண்ணு தங்கச்சி தெரியும் நம்மளை வளர்த்து காப்பாத்துனாங்களே அனாதையா நின்னமே நம்ம சிவலிங்க ஐயா தான் அம்மாவும் காப்பாத்துறாங்க அவங்கள நமக்கு தெரியும் சரி சரி நானே சொல்றேன் அண்ணா விவசாய நிலத்துல நல்ல முத்துன நெற்கதிர்கள் நம்ம நிலத்தை பூமி தாயா மதிச்சு அது தலை குனிஞ்சு அழகா முத்தம் கொடுக்குமா அதுதான் நீங்க பாடினதுக்கான அர்த்தம் கண்ணு நான் எங்கடா கண்ணு உன்னை வளர்த்தேன் எனக்கு 7 வயசு உனக்கு 3 வயசு நம்ம 2 பேரும் சிறு வயசா இருக்கும் போதே நம்ம அப்பாவும் அம்மாவும் மேலோகம் போயிட்டாங்க நம்மளை காப்பாத்துனதே அந்த சிவலிங்க ஐயாவும் அம்மாவும் தான்டா கண்ணு ஆமாண்ணா நம்மளை காப்பாத்தினது என்னவோ அவங்கதான் ஆனா என்ன சின்ன வயசுல இருந்தே தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருந்து மார் மேலையும் தோர் மேலையும் போட்டு வளர்த்துனது நீதானண்ணா ஆமாண்டா கண்ணு சரி கண்ணு அப்படி என்ன இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் ஏதா சொல்ல வந்த அப்புறம் நிறுத்திட்ட ஆமால அட ஆமாண்ணா நான் சொல்ல வந்ததே விட்டுட்டேன் அண்ணா நான் 12வது பாஸ் பண்ணிட்டேன் 12வது பாஸ் பண்ணிட்டேன் ஆமாண்ணா நான் 12வது என் செல்ல கண்ணு 12வது பாஸ் பண்ணிட்டானோ நீ 12வது பாஸ் பண்ண விஷயத்தை ஏன்டா முதல்லயே சொல்லக்கூடாது வாரா என் செல்ல கண்ணு 12வது பாஸ் பண்ணிட்டானோ எவ்வளவு சந்தோஷம் அட மாரியப்பா சென்னியப்பா காளியப்பா அட கந்தசாமி குள்ளமுட்டி கருப்புசாமி என் செல்ல கண்ணு 12வது பாஸ் பண்ணிட்டானோ ரொம்ப சந்தோஷம் நீ 12வது பாஸ் பண்ணது அண்ணே இந்த ஊர் முழுக்க கடா வெட்டி ஜாம் ஜாம்னு போட்டுறலாம்டா கண்ணே சரிண்ணா கரெக்ட் தான் காசியண்ணா காசியண்ணா எங்கண்ணா இங்க வாடா ஏய் காசி இங்க வாடா என்னடா இங்க வாடான்னு கூப்பிட்டா என்னன்னா இவ்வளவு கோவப்படுறீங்க நான் எடப்பாடி போறதுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு நான் புறப்படுறேன் அதெல்லாம் ஆகாது இங்க வந்துட்டு போன போகலின்னா உடனே கேட்டு வைப்பாப்பி எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு போலாம்னு வரலாம் என்ன சொல்றாங்க
அண்ணா காசி அண்ணா நம்ம செல்லக்கண்ணு இருக்கா பாருங்க 12வது பாஸ் பண்ணி போட்டாங்கண்ணா. நல்ல செய்திதான், நல்ல செய்திதான். தங்கச்சி நல்லா இருக்கணும்னு இந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். சரிங்கண்ணா, நீங்க பஸ்ஸுக்கு போறீங்களா? அங்க போய் பஸ்ல எல்லாத்துக்கிட்டு என் செல்லக்கண்ணு 12வது பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிடுவோன்னு. எந்த ஊருக்கு போறீங்களா அந்த ஊரு முழுவதும் சொல்லிடுவோன்னு. செல்லக்கண்ணு பாஸ் பண்ணிட்டான்னு. போயிட்டு வாங்கண்ணா, போயிட்டு வாங்க. என்ன அவசரமா ஆன வாங்கவா போற? பொறுக்கத்தானே போற, இங்க வந்துட்டு போ. அடே பொறுக்கல் தாண்டா கொஞ்சம் அதிகமா போய் பொறுக்க முடியாம போயிட்டு இருக்குறா. அவசரப்படா, போயிட்டு வரேன். எதா இருந்தாலும் சரி இங்க வந்துட்டு போ. போகலீங்கன்னா பின்னாடியே வந்து உதப்பாங்க. எதுக்கு இல்லங்க? என்னடா இங்க வா சவுண்டு. என் செல்லக்கண்ண 12வது பாஸ் பண்ணி போட்டாடா. பாஸ் பண்ணி போட்டான்னு ஊரே கேட்கற மாதிரி கத்துனியாடா. என் காதலே விழுந்துதுடா. ஏடா உங்க காதலே விழுந்துதா? எங்க காதை கொண்டா? நல்லா தான் சவுண்ட் விழுந்திருக்கு. ஓட்ட ₹1 காசு அளவுக்கு இருக்குது. பிஞ்சு போகுதுடா. இருக்கிறதே அந்த ஓட்ட தான் கொஞ்சம் தெளிவா இருக்குது. ஏண்டா மனுஷனுக்கு 9 ஓட்டை இருக்குதுடா. ஒரு பக்கம் அவசரமாடா. அதெல்லாம் இருக்கட்டும். என் செல்லக்கண்ணு 12வது பாஸ் பண்ணி போட்டா. பாஸ் பண்ணி போட்டான்ல, இங்க லூஸ் மோஷனா இருக்குதுடா. நான் போயிட்டு வரேன்டா. அவசரமாடா. எந்த அவசரமா இருந்தாலும் சரி நான் சொல்றத நீ கேட்டுட்டு தான் போகணும். என் தங்கச்சி செல்லக்கண்ணு 12வது பாஸ் பண்ணிட்டா. பாஸ் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா, மேல படிக்க வைடா. கரெக்டா சொன்ன சவுந்த. செல்லக்கண்ணு மேல எத்தனை படிப்பு இருக்குதோ அத்தனை படிப்பு நீ படிச்சிருமா. அண்ணன் நான் இருக்கிறேன். பணத்தை பத்தி எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்டா. கண்ணு நீ பாத்துக்குவடா, நீ பாத்துக்குவ. எனக்கு பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை. நான் போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர சவுண்டு? சொல்லிட்டு போ சவுண்டு. எனக்கு அவசரமாடா. 108 ஆம்புலன்ஸ் புறப்படுற மாதிரி புறப்படுறா. உன் பிள்ளைய தங்கச்சிய கலெக்டருக்கே படிக்க வையே. ஏய் இங்க பாரு என் செல்லம், நீ கரெக்டா சொன்னடா செல்வல. செல்லக்கண்ணு நீ கலெக்டருக்கே படிச்சிடறா கண்ணு. இந்த ஊர்ல யாருமே படிக்க கூடாது. நீ கலெக்டர் ஆகி இந்த அண்ணனோட பேரை காப்பாத்தோண்டா செல்லக்கண்ணு. சரிதான் போங்க அண்ணா. இதுக்கு மேல படிக்கணும்னா நான் பட்டணத்துக்கு தான் போகணும். பட்டணத்துக்கு போனா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் உங்களை வந்து பார்க்க முடியும். உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியுமா? இல்ல என்னை பார்க்காம தான் உங்களால இருக்க முடியுமா? அதுக்கு என்னடா கண்ணு, பட்டணம் போய் தான் படிக்கணும்னா போய் படிக்கலாம். ஆனா என் செல்லக்கண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியாது. உன்னால இருக்க முடியுமா? எங்க அண்ணாவை பார்க்காம என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? அப்ப அந்த படிப்பே வேணாண்டா கண்ணு. விட்றா கண்ணு. நாம இந்த ஊர்லயே ஒண்ணு பாத்தரலாம். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போகுது. என்னடா போங்கண்ணா. வெக்கத்தை பாடுறா வெக்க செல்லக்கண்ணுக்கு. கம்முனே இருக்கிற சாமி. ஏண்டா ஊரா கட்டிட்டு திரிஞ்சிய? ஆமா, அந்த சிவலிங்க ஐயா கிட்டயுமே அம்மா கிட்டையும் சொன்னீங்க. இன்னும் சொல்லல. ஐயா கிட்டயும் அம்மா கிட்ட தான் சொல்லணும். செல்லக்கண்ணு அண்ணா இங்க பாரு, நம்ம ஐயா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் நாம சொல்லுவோம். உனக்கு என்னடா ஆசை? எனக்கா எங்க அண்ணன் கடைசி வரைக்கும் இப்படியே சந்தோஷமா என் கூட இருக்கணும். கண்ணு நீ பரதநாட்டியம் கத்துக்கோன்னு சொன்னேன் எனக்கு. அது மேல நீ பரதநாட்டியம் கத்துக்கிட்டா கண்ணு. ஆமாண்ணா, அம்மா பெரிய பரதநாட்டிய ஆசிரியர். அதனால அவங்க கிட்ட நானும் ஒரு மாணவியா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாணவின்னு நானும் பேர் எடுத்து தரணும். அவ்வளவுதானே என் ஆசை. போடா போடா. ஆமாண்டா செல்லக்கண்ணு, நாம போய் நம்ம எப்போதுமே வேண்ட அந்த சிவபெருமான போய் கும்பிட்டு 12வது பாஸ் பண்ண விஷயத்தையுமே சிவபெருமான்கிட்ட போய் சொல்லிடுவோம். சொல்லிட்டு மாலை வாங்கி சாமிக்கு போட்டு கும்பிட்டு நம்ம ஐயா வீட்டுல போய் ஐயா கிட்டயே அம்மாட்டையும் நேரா உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்னடா செல்லக்கண்ணு? போலாங்கண்ணா. போறப்பா கண்ணு. taka tinni taka junne taka tinni taka junne tinni ajunne atinni ajunne juntel vidata jum ta jumak jana jumak jana jumak jumak jinta jinta ha jumak jana jumak jana jumak jumak jinta jinta
தகதாரி தகிட்ட தும் தாரி தகிட்ட சரகடி தகிட்ட தும் தெருகுடுது தகதாரி தகிட்ட தும் தாரி தகிட்ட தகதாரி தகிட்ட தும் தெருகுடுது தகதக திமிதா தகதக தகதோ தகதக தகதோ தகதக தகதோ தகதக தகதோ. அன்பரசே, அன்பரசே, இது பாரதியார் பாட்டு தானே? என்ன இது உங்களுக்கே சந்தேகமா? இது பாரதியார் பாட்டு தான். பாரதியார் பாட்டே தான். பாரதியார் பாட்டுனா அதுல உணர்ச்சி காட்டி பாட்டானவா? இது காவடி சிந்து தானே? எங்கிட்டயே கேள்வியா? இல்லைங்க, காவடி சிந்துல உணர்ச்சியை காட்ட முடியாதா? காவடி சிந்துல வேல் வேல்னு பாடும்போது ஒரு வீர வருமே, அது உங்களுக்கு தெரியாதா? உண்மைதான். அந்த காலத்துல போர் வீரர்கள்லாம் போருக்கு போகும்போது வேல் வேல் வெற்றி வேல்னு காவடி சிந்துல தான் பாடிட்டு போவாங்க. அது காலப்போக்குல முருகனுக்கு பாடுற போர்க்கள பாட்டா மாறிடுச்சு. அப்படியா? சரி, அப்படிங்கிறியா? சரி, அப்ப ரெண்டு பேரும் வீர உணர்ச்சி காட்டு ஆடுங்க பார்க்கலாம். எப்படி? கலா, நீ சேர்த்தாடமா, தப்பா இருந்தா பரவாயில்ல, நீ ஆடு. தகதிமி தகஜுன்னு தகதிமி தகஜுன்னு அகதக தகதலி உள் நின்றாள் அம்மை அம்மை பொய் வென்றாள் தக தக தகவென நலம் புரிவாள் சரணம் என்று வாழ்த்திடுவோம். அகதக தகவென உள் நின்றாள் அம்மை அம்மை என் வென்றாள் தக தக தகவென அருள் புரிவாள் சரணம் என்றே வாழ்த்திடுவோம். சரணத்தை கொஞ்சம் சரணமா அதிகமா சேர்த்திக்கோ. அதுதான் எப்படி? சரணத்தை கும்பிட்டு குனியலாமே. ஓ, உனக்குத்தான் வயசாயிடுச்சு இல்ல, உன்னால முடியலனா கலாவை செய்ய சொல்லு. இங்க பாருங்க, என்னால முடியும், ஆனா கலாவால தான் முடியாது. அப்படிங்கிறியா? அப்படித்தான். சரி, அப்படின்னா ஆடுங்க பார்க்கலாம், யாருக்கு இடுப்பு வளையுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நாங்க எல்லாம் ஆடிக்கிறோம், நீங்க ஒண்ணும் பார்க்க வேணாம், நீங்க முதல்ல கிளம்புங்க. ஓ, அப்படிங்கிறியா? ஆமா. அப்ப சரி சரி. நீங்க போகும்போது பார்த்து போங்க, தாழ்வானத்துல இழுச்சுக்காதீங்க. எனக்கு வா. அஜின்னு தகதிமி தகஜுன்னு இது அஜின்னு 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 அஜிம்பி அஜின்னு தும் தகிட துண்டறிகிறதா திம்தா ஜும்மக்கு ஜும்மக்கு ஜன ஜும்மக்கு ஜன ஜும்மக்கு ஜும்மக்கு ஜிந்தா ஜிந்தா. வந்துட்டான். வாங்கோ வாங்கோ வாங்கோ. வாங்கய்யா, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், வரேன். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கையா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா அருமையா இருக்கிறோம்மா. அப்பா கலா, நல்லா இருக்கிறியாமா? சூப்பரா இருக்கேன்பா. ஐயா, அம்மா, ஐயா இல்லைங்களா? அவரு உள்ளதான் இருக்காரு, இருங்க கூப்பிடுறேன். நானே போய் கூட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்க. ஏங்க இங்க வாங்க, கொஞ்சம் சொல்றேன். வந்துடுவாருல்ல. ஓ, வாங்க வாங்க. கலா அப்பாவா? ஆமாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அது ஐயா, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. சரி, அப்புறம் கலாவை நல்ல பழக்கம், அப்புறம் கலாவை பார்க்க வந்தீங்களா? ஐயா, நான் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தோமுங்க. என்னங்க இது, இப்பதான் அரிசிவடியே கத்துட்டு இருக்கா, அதுக்குள்ள அதெல்லாம் போதும்மா, பொண்ணு கத்துக்கிட்டு வரல, போதும், இதே போதும். அப்பா இல்லப்பா, நான் முழுசா கத்துட்டு தான் வருவேன். போதுமா, நீ கத்துக்கிட்ட அளவு இதே போதும், புறப்படு போலாம். என்னங்க இது, பாதி கிணறு தாண்டா போதும்னு சொல்றீங்களா? சினிமா கூட்டி போலான்னு பார்த்தா கிணறு வேற தாண்டணுமா? ஏமா, அதெல்லாம் வேண்டாம், விடுங்கம்மா. பொண்ணு படிச்சது இதே போதும். படிப்பை பாதியில நிறுத்தினா
குடி ஒண்ணு முழுகி போயிடாது. புறப்படுமா, நம்ம போலாம். ஐயா, கல்லுல ஒரு சிற்பத்தை செதுக்கணும்னா அத முழுசா செதுக்கி முடிச்சாதான் சிற்பமாகும். அறகுறையா செதுக்கி நிறுத்தினா அது அம்மிக்கல்லுக்கு ஆட்டாங்கல்லுக்கு கூட ஆவாது. ஐயா, முழுசா கத்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த முழு தொகையை இப்பவே கையில கொடுத்துட்டு கையோட கூட்டிட்டு போயிடுறேன். இதுங்க ஐயா, அவசரப்படாது, இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன். அது உங்களுக்கு வருமானம் போயிருந்து நீங்க அதையும் சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நான் கரெக்டா இருந்துக்குவேன். போது நிறுத்தையா, உன் பொண்ணை கூட்டிட்டு போயா. கலா ஐயா, அந்த பணத்தை பணம் திருப்பி கொடுத்துட்டு வாங்கிட்டு போட்டு. அப்பா, என்னால வர முடியாதுப்பா. முழுசா பரதநாட்டியத்தை கத்துக்கிட்டு தான் நான் வருவேன். போதுமா, வாங்க போலாம், புறப்படலாமா? போதும் ஐயா, பெரிய மனுஷா, பணத்துக்காக இந்த பரதக்கலையை கத்துக் கொடுக்கிறதா இருந்தா பல கோடி சம்பாதிச்சிருப்பேன். பணம் தான் பெருசு நினைச்சிருந்தா இந்நேரம் நூற்றுக்கணக்கான பொண்ணுங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் பணத்தை எண்ணிக்கிட்டு இருப்பேன். இது சேவை, கலைச்சேவை. அதுக்காக வாழ்றவன் தான் இந்த சிவலிங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்களே உங்க வாயால நீ பெரிய மனுஷன்னு சொல்லிட்டீங்க. பெரிய மனுஷன்னா பணம் மட்டும் வச்சிருந்தா பத்தாது, பணிவும் வேணும். ஐயா, என்கிட்ட அது இருக்குது நிறையா. அதனாலதான் நீங்க உயிரா மதிக்கிற இந்த கவரக்கலை வீட்டுக்குள்ள வரும்போதே நான் மரியாதையோட தான் வந்தேன். இப்ப கூட நீங்க சொல்றதை கேட்டுதான் நான் போறேன். நீங்க பேசாம போன்னு சொல்றீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா என்னோட பணம் பேசுது, அது உங்களுக்கு புரியல. ஆமா, நீ போன தங்கச்சி கொண்டு வரலையாடா? சாமி, இப்ப வந்துருவாளுங்க சாமி. சாமி, பூவெல்லாம் தோட்டத்துல பொறிச்சு மாலை கட்டிட்டு தானுங்க சாமி வரணும். அவசரப்பட்டா எப்படிங்க சாமி? இப்ப வந்துருவாங்க சாமி. அதை தூக்கி அங்க போடுறா, கண்ணை குத்திர போகுது. சாமி, நீங்க எல்லாம் நெய்யே சாப்பிடுவீங்க, குத்துனால ஒண்ணு ஆகாதுங்க சாமி. குத்தாம இருந்தா சரி, குருட ஆக்காம இருந்தா சரி. அடே தோப்பனர், அதுதான் உங்க அப்பா. இதே மாதிரி தாண்டா கோயில கூட்டி தொடச்சு பளிச்சுன்னு சுத்தமா வச்சுட்டு இருப்பாள். அதனாலதான் சாமி பாதிலேயே 2 பேரும் பொட்டுன்னு போயிட்டாங்க சாமி. விஷ்ணு, அப்படி சொல்லாதாடா. அவளுக்கு பிராப்தம் அவ்வளவுதான். பகவான் அழைச்சுண்டார். அதனாலதான் வாசமலர் படத்துல வர்ற சிவாஜி சாவித்திரி மாதிரி 2 செல்வங்களை ஊருக்கும் உலகுக்கும் கொடுத்துட்டு போயிருக்காளோ இல்லையோ சாமி. அடே, இந்த பகவான நம்புனா யாரு கைய விட மாட்டாரா சாமி. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிட்டுங்க சாமி. பழிக்கும்டா, பழிக்கும். நடராஜ பெருமான் உங்களுக்கு ஒருவரையும் வச்சுக்க மாட்டாரா. அதனாலதான் சாமி நாங்க 2 பேரு குழந்தையா இருக்கிறப்பவே எங்க அப்பாவும் அம்மாவும் மேலோகம் போயிட்டாங்க. அந்த குறைய தெரியாம இருக்கத்தான் எங்க ஐயா சிவலிங்க ஐயாவும் அம்மாவும் எங்களை காப்பாத்தினாங்க சாமி. இதுதான்டா ஆண்டவன் செயல்ங்கிறது. ஆமா, நாளை ஆறுது, இன்னும் தங்கச்சி வரலையாடா? சாமி, வந்துருவானுங்க சாமி. மாலை கட்டித்தான் ஆகணும் சாமி. சீக்கிரம் கட்ட முடியுங்களா சாமி? இப்ப வந்துருவா பாருங்க சாமி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வந்துருவா. ஆமா, அது சரி. நேத்து ஏண்டா அப்படி பண்ணினேல்? எப்படிங்க சாமி? அட, ஏண்டா அப்படி பண்ணினேல் எப்படின்னு சொல்லுங்க சாமி. அந்த குறும்புக்கவுண்ட தோட்டத்துல போய் இளநிய போட்டு திருடிட்டு வந்துட்டேலே சாமி. நான் திருடுங்களா? நான் திருடீங்களே, அது தப்பு தானுங்க, தப்பு தானுங்க. திருடனுதான் அது இல்லைங்க சாமி, அது ரைட்டுங்க சாமி. எது சாமி? நான் போய் நடராஜர் சாமிக்கு இளநீ வேண்டு ஐயா தோட்டத்துல போய் இளநீ பார்த்தங்க. ஐயா தோட்டத்துல இளநீ எல்லாம் தீந்து போச்சுங்க. மரத்துல பார்த்தா அத்தனை குறமையா தான் இருக்குதுங்க. அந்த குறமையில தண்ணி இருக்காது. எப்படி நம்ம நடராஜர் சாமிக்கு இளநீர் பூஜை பண்ண முடியுங்க சாமி? ஏண்டா அதுக்காக திருடுறதா சாமி? நான் சாமி, நீங்க தானுங்க சாமி சொன்னீங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவரு திருடித்தா கோயிலை கட்டினாரு. ஒரு மந்திரி குதிரை வாங்கி கொடுத்த காசுல வித்து போட்டு ஈஸ்வரன் கோயிலை கட்டிட்டாரு. குதிரைக்கு பதிலா நரி வாங்கிட்டு வந்தானு நீங்க தாங்க சாமி சொன்னீங்க. சாமிக்காக திருநா தப்பு இல்லைன்னு நீங்க தாங்க சாமி சொன்னீங்க. அடே நல்ல கண்ணு, உண்மையிலேயே நீ நல்ல கண்ணு தான்டா. ஆமாங்க சாமி. நான் போய்
குறும்புக்கார கவுண்டு கிட்ட நியாயமாத்தான் போய் கேட்டேன். நடராஜர் சாமிக்கு இளநீ வேணும்னு கேட்டேங்க சாமி. அவரு என்ன பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க. ஈன்ட்டே இருக்கிறீங்க. என்னைய கேட்டா எனக்கு என்னடா தெரியும், சொல்ல நீயே. சாமி ஆனா சாமிக்கு தானே இளநீ கேக்குறான். ஆனா தோட்டத்துல இளநீ இருக்குது பொறிச்சிட்டு போன்னு சொல்லி இருக்கோன்னு. அவர் அப்படி சொல்லிங்க சாமி, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க சாமி. எனக்கு பாருங்க சாமி, அவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாருங்க சாமி. அவருக்கா? ஆமாங்க சாமி. எனக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க சாமி. சாமி நான் போய் கேட்காமலேயே அவங்க மரத்துல மலை ஏறி இளநீ போட்டு வந்துட்டேங்க சாமி. அது திருடுறது தப்பு இல்லையோ? அது ரைட்டிங் சாமி. சாமி தான் பூமியை கொடுத்தது, சாமி தான் தண்ணியை கொடுத்தது, மரத்தை வளர்த்தி வச்சதே சாமி தான், இளநியே சாமி தான் கொடுத்தது. சாமிக்கு இல்லாத இளநீ எதுக்குங்க சாமி? ஏய் நல்ல கண்ணு, நல்லா பேசுறடா சாமி. அப்புறம் நான் போய் குறும்புக்கார கவுண்டர் தோட்டத்துல போய் இளநீ போட்டுட்டு வந்தங்க. குறும்புக்கார கவுண்டர் எதிர்த்து மாற வந்துட்டாருங்க. வந்த முறுப்பாடு, ஏன்னா என் தோட்டத்துல போய் இளநீ திருடிட்டு வரையான்னு கையோட புடிச்சுக்கிட்டாருங்க. டே திருடா அப்படின்னானுங்க. எனக்கு வந்து பாருங்க கோபம், ஓங்கி ஒண்ணு பலர்னு விட்டுங்க. அவ்வளவுதாங்க. அப்புறம் நமக்குள்ள மட்டும் இருப்பாரு பாருங்க, அவரு மாதிரி டாட் போட்டுன்னு சொல்லி அப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படின்னாருங்க. போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுப்ப, எங்க ஐயா தோட்டத்தை வழியா தானே நீ வரோன்னு வா அப்படின்னு சொன்ன. ஆமாங்க அப்படின்னா, ரோட்டு வழியா வரப்பா உங்களோட மண்டைய ரெண்டா உடைச்சு உன்னை போட்டுன்னு சொன்னங்க. அவ்வளவுதாங்க. குறும்புக்கார சாமி வெளவெளன்னு வெளுத்து போயிட்டாருங்க. அப்புறம் ஒண்ணுக்கு விட்டுட்டாருங்க சாமி. ஏண்டா திருடுறது நீயே, தண்டனை அவனுக்காடா? இப்படி தாங்க சாமி நம்ம ஐயாவும் சொன்னாரு. அப்புறம் பாருங்க சாமி, அந்த குறும்புக்கார கவுண்டர் போய் ஐயா கிட்ட போய் சொல்லி போட்டாரு. அப்புறம் ஐயா என்ன கூப்பிட்டு, ஏன்னா போய் அவரு ஓரத்துல போய் இளநீ போட்டு வந்தேடா, அதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்னு திட்டி போட்டாருங்க. நம்ம ஐயா தானுங்க திட்டினாருன்னு நான் குருவி குமிஞ்சிட்டுங்க. ஏங்க சாமி? அப்புறம் பாருங்க சாமி, ஐயா கிட்ட பேசிட்டு வெளியே வந்தாருங்க குறும்புக்கார கவுண்டர். ஏன் குறும்பு, உன்னை தான் நான் அடிச்சு போட்டேன், மன்னிச்சுக்க, வேணா நீ ஒரு அரை அரைஞ்சுக்க அப்படின்னு சொன்னங்க. அந்த குறும்பு என்ன சொல்லுது தெரியுங்களா? என் தோட்டத்துல இளநீ பொறிக்கல, உங்க ஐயா கிட்ட நாங்க அமௌண்ட் கொடுக்கலன்னு சொல்லி போட்டு துண்டை காணா துணியை காணான்னு ஓடிட்டாருங்க சாமி. பேசுறா? ஆமாங்க சாமி, உங்ககிட்ட எல்லாம் பேசலாம் நாங்க ஜெயிக்க முடியாதுல்ல சாமி. நாளை ஆறுது பூஜைக்கு, இன்னும் தங்கச்சி காணோமேடா. இப்ப வந்துருவா சாமி. என் செல்ல கண்ணு பாருங்க, அருமையா மாலை கட்டிட்டு இப்ப வந்துருவா பாருங்க சாமி. இந்தாங்க மாலை ரெடி. பாத்தீங்களாங்க சாமி, சொன்ன டைம் கரெக்டா வந்துட்டாங்க. மாலை பாத்தீங்களா? ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு? சாமி நம்ம தோட்டத்துல பூ கம்மியா தான் இருந்துச்சு, அதனால பக்கத்து செல்லம்மாக்கா தோட்டத்துல போய் பூவெல்லாம் பறிச்சு அழகா மாலையா தொடுத்து எடுத்துட்டு வந்தேன். நீயாவது செல்லம்மாக்கா கிட்ட சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தியோ? அவட்ட சொன்னா குடுப்பாளோ, அதான் சொல்லாமலே பறிச்சுட்டு வந்துட்டேன். இருக்குது அண்ணனும் தங்கச்சி, ரத்தத்தின் ரத்தம் பாருங்க. சாமிக்கு ஒண்ணுன்னா நாங்க உயிரவே கொடுப்போம். ஏன்னா சொல்லலாம், இந்த பாசம் வளர்களை அந்த வந்தாண்டா காப்பாத்தோணும். ஈஸ்வரா உலகம் பலவிதம், ஆனா அது பணத்துக்கு தான் முதலிடம். பணம் பந்தியில, குணம் குப்பையில. அனுபவிச்சுதான் சொல்லியிருக்க வேணும். கையில காசு இல்லாதப்போ ஒரு நாயை துரத்துன மாதிரி துரத்துன ஜனங்க இப்ப பல கோடிக்கு அதிபதின்னு தெரிஞ்ச உடனே ஏன் பின்னால நாயா அலையிறாங்க. ஆனா பணம் எவ்வளவு சம்பாரிச்ச அப்படின்னு தான் கேட்கறான். எப்படி சம்பாரிச்சின்னு எவனுமே கேட்கறது இல்ல. பணம் தான் பரஸ்பரம், பணம் தான் கடவுள், பணம் தான் உலகம், பணமே பகவான். நீங்க தான் இந்த ஊருக்கு கடவுள். ஏய், அதுக்காக கோயில் கட்டி எனக்கு செலவு வச்சிடாதரா. வப்போம் நீங்க கண்ணை மூடின பிறகு நான் எப்பன்னு தானே நான் கண்ணை மூடுவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறீங்கடா. தலைவரே, நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. ரைட்டா என்ன சொல்ற சொல்லு. ஊருக்கு பிராந்தி கடை வேணும்னு ஊர்ல ஒருத்த விடாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சிவலிங்கம் போட்டிருக்க மாட்டானே, நான் அவர்கிட்ட போகவே இல்லையே. அப்புறம் எப்படா இவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து வாங்கின? நீதான் பிரசிடென்ட் ஆச்சு, அதனால நீட் நேரத்துல கையெழுத்து போட்டாங்க.
என் பேச்ச எவன் கேட்டான்? எலெக்ஷனுக்கு கூட அந்த சிவலிங்க ஐயா சொல்லித்தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. சரி, இப்ப மட்டும் எப்படி கையெழுத்து போட்டாங்க? ஆம்பளைக்கெல்லாம் ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்தேன், பொம்பளைகளுக்கெல்லாம் 100 ரூபா நோட்டை காட்டினேன், போட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. மனுவை கொண்டு கலெக்டர் கொடுத்துட்டேன். வர 1ஆம் தேதி நம்ம ஊருக்கு பிராந்தி கடை திறந்துருவாங்க. ஊருக்கு நீ கொல்லி வச்சிட்ட. 4 வருஷம் கழிச்சு வர்ற சட்டசபை தேர்தல்ல நீ எம்எல்ஏ ஆயிருவ. அது எப்படிங்க முடியும்? ஏடா, பிராந்தி கடையே வேண்டான்னு சொன்ன ஜனங்க இப்ப மட்டும் எப்படி வேணும்னு கையெழுத்து போட்டாங்க? பணம் போட வச்சதுங்க. பணம் அது மாதிரிதான்டா போட வச்சது. அது மாதிரிதான்டா எலெக்ஷன்லயும் பணம் பேசும். ஆயிருவேன் பணம் 4 வருஷம் அதுக்குள்ள நீ சம்பாதிச்சிருவ. ஐடியா கொடுக்கத்தான் நான் இருக்கல. நீங்க இருக்கு. என்ன சவுண்டு? தலை வாங்குறதெல்லாம் ஓல்டு, தலைங்கிறதான லேட்டஸ்ட். சரி, போன காரியம் சவுண்டு போய் சக்சஸ் தான். சத்தம் இல்லாம முடிச்சுட்டு வந்துட்டேன். கலாவோட அப்பா கலாவை கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு பொண்ணு தான் கத்துக்கிட்டு இருந்தது பரதநாட்டியம். சிவலிங்கத்துக்கு வச்சுட்டீங்க செக்கு. அந்த ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்படிங்க கலா அப்பனை கலாவை பார்க்க வந்த அவங்க அப்பா கலாவை கையோட கூட்டிட்டு போயிட்டாரு. அவங்க சொன்னேன், பொண்ணு சினிமாவில் சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். சினிமாவில் நடிக்கிறதுக்கு டான்ஸ் கத்துக்கிட்ட மட்டும் போதும். சினிமாவில் நடிச்சா பணம் கோடி கோடியா கொட்டும்னு பயப்படக்கணும். ஆமா, சினிமா எங்களை சேர்த்து விட்டுருவீங்களா? நான் தான் சினிமா கம்பெனிக்கெல்லாம் பைனான்ஸ் பண்றேன்னு சொன்னேன். நான் சொன்னா சினிமா கம்பெனிக்காரன் கேப்பான்னு சொன்னேன். பையன் பல்ல இழிச்சுட்டான். அப்புறம் என்ன, ஒரு டுபாக்கூர் சினிமா கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த புள்ள அங்க போய் அவனுங்களை முடிப்போம், இல்ல அவனுக்கு இந்த புள்ளைய முடிப்பாங்களோ நேக்கு தெரியாது. எப்படியோ அந்த சிவலிங்கனுக்கு நான் கொடுத்த முதல் அடி, அடுத்து நான் கொடுக்க போற ஒவ்வொரு அடியிலையும் பொறுக்க முடியாம என் காலில் விழுவான். இல்ல விழ வைப்பேன். பாரு, அநியாயத்தை பாரு. சிவலிங்க அடிகளான மாணவி கலாவின் அரங்கேற்றம். பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு. என்ன அநியாயம்! இந்த அநியாயத்தை பார்த்தையா? அறகுறையா ஆட தெரியாதவளுக்கு நாட்டிய அரங்கேற்றமா? யார கேட்டு என் பேர எதுக்கு போட்டான்? என்ன அவமானப்படுத்திருக்கா? யார கேட்டு போட்டான்? எதுக்காக என்ன கேட்காம பேரை போட்டான்? என்னங்க இது? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? விடக்கூடாது, தடுத்தே ஆகணும். எப்படி முடியும்? சென்னையில அரங்கேற்றம்னு போட்டிருக்காங்க. இங்க இருந்து சென்னைக்கு 400 கிலோமீட்டர். அது இல்லாம இன்னைக்கு சாயந்தரம் அரங்கேற்றம். நம்மளால எப்படிங்க போக முடியும்? தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணை சேர்த்து இருக்கவே கூடாது. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஐயா, அம்மா, 2 பேரும் ஒண்ணா. ஐயா, நம்ம செல்லக்கண்ணு 12வது பாஸ் பண்ணி போட்டாளுங்க. 12வது பாஸ் பண்ணிட்டாரியா? ஆமாங்க ஐயா. 12வது பாஸ் பண்ணிட்டியா? அம்மா, நம்ம செல்லக்கண்ணு 12வது பாஸ் பண்ணி போட்டாளுங்க. செல்லக்கண்ணு உண்மையாலுமே பாஸ் ஆயிட்டியா? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆயிட்ட. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப மட்டும் உங்க அப்பா அம்மா இருந்தா எப்படி சந்தோஷத்திலே பூரிச்சு போயிருப்பாங்க தெரியுமா? அந்த குறைய தெரியாம தான் நீங்க 2 பேரும் எங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தி வளர்த்திட்டு இருக்கிறீங்களாம்மா. அந்த நல்ல செய்தி இப்ப சொல்றப்போ அதையெல்லாம் எதுக்கு நினைவூட்டுற? எனக்கு மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். செல்லக்கண்ணே, நீ மேல படியுமா? எவ்வளவு படிக்க முடியுமோ அவளை படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். ஐயா, அதுல ஒரு சிக்கலுங்க. ஏண்டா, படிக்க வைக்க பணம் இல்லைங்களா? நான் படிக்க வைக்கிறேன்டா. எவ்வளவு செலவனாலும் தர்றா, கடன் உடனே வாங்கியாவது நான் படிக்க வைக்கிறேன். ஐயா, அது இல்லைங்க. செல்லக்கண்ணு படிக்கணும்னா மேல படிக்கணும்னா பட்டணம் தான் போய் படிக்கணுங்களா. பட்டணத்துல போய் படிச்சா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வர முடியுங்களா.
அப்புறம் என்ன வந்து டெய்லியும் பார்க்க முடியாதுங்களா? என்ன பார்க்காம செல்லக்கண்ணுனால இருக்க முடியாதுங்களாமா? அப்போ செல்லக்கண்ணை பார்க்காம ஒன்னால இருக்க முடியுமா? அது எப்படிங்கம்மா முடியும்? அப்போ ஒரு கூட்டுக்குள்ள வளர்ந்த பறவைங்க ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காது. ஏங்க அப்போ படிக்க வேணாம்னு சொல்றீங்களா? இல்ல நல்ல கண்ணை விட்டுட்டு போய் செல்ல கண்ணு அங்க நிம்மதியா இருக்க மாட்டா. படிப்புலி கவனம் வராது. இவனு செல்ல கண்ணை விட்டுட்டு போய் நிம்மதியா இருக்க மாட்டா. ஆமாங்க, மனசுல நிம்மதி இல்லைன்னா உடம்பு துரும்பா இழைச்சு போயிடும். இங்க பாரு நல்ல கண்ணு, ஒரு 2 வருஷம் போகட்டும், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்ம செல்ல கண்ணுக்கு கட்டி வச்சிடலாம். சரிங்கம்மா, நீங்க சொன்னா சரிங்கம்மா. என்ன அடுத்த வருஷத்துலயே மாப்பிள்ளை பார்த்துட்டுமா? வெக்கத்தை பாருங்கம்மா. ஐயா, நம்ம செல்லக்கண்ணு நம்ம அம்மா மாதிரி பரதநாட்டியம் கத்துக்கோன்னு ரொம்ப ஆசைங்கய்யா. நீங்க பரதம் சொல்ற மாதிரி அம்மா ஆடுற மாதிரி என் செல்லக்கண்ணுக்கு நீங்க 2 பேரும் அருமையா கத்து கொடுத்து பரதநாட்டியத்தை அரங்கேற்றிடணுங்க. அருமைடா. ஆமாங்கய்யா. நல்ல செய்தி என்ன சொல்றேன், நான் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். சரிங்கய்யா. அன்னைக்கே பூசை போட்டு சரி, நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணிடலாம். ஆமாங்கய்யா. என் செல்லக்கண்ணு படிக்காட்டியும் பரவாயில்லைங்க, அம்மாவும் அப்பாவும் செய்யற தொழில இந்த பரதநாட்டியத்தை மென்மேலும் உங்க புகழ கொண்டு போவதற்கு என் தங்கச்சி நானும் உங்களுக்கு பாடுபடுங்கய்யா. எனக்கு ஒரு பொண்ணு இல்லங்கிற குறைய நீ தீர்த்து வச்ச. ஆனா இப்போ என் கலைக்கு ஒரு வாரிசு இல்லங்கிற குறையும் நீ தீர்த்து வச்சுட்ட. இப்ப எனக்கு 2 சந்தோஷம். இந்த நடராஜ பெருமாள் உங்க 2 பேருக்கு எப்போ துணை இருப்பார். வந்துட்டன் வந்துட்டன் களி வந்துட்டன், இந்த ஊரை நாசம் பண்றதுக்கு வந்துட்டன், களி காலை எடுத்து வச்சுட்டான். என்ன சாமி வரும்போதே அலம்பல் பண்றான். நாளைக்கு நம்ம ஊர்ல பிராந்தி கடை ஓபன் ஆக போறதோ. அது எப்படி சாமி? ஊர்க்காரர்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி கலெக்டர்கிட்ட கொடுத்து பிராந்தி கடையே ஊர்ல இருக்க கூடாதுன்னு பண்ணணும். அதே ஊருக்காரங்க தான் எங்க ஊருக்கு பிராந்தி கடை வேணும்னு கையெழுத்த போட்டு கொடுத்துருக்கான். ஏன் அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் புத்தி ஏன் இப்படி போச்சு? அந்த பிரசிடண்ட் என்ன பண்றான்? அந்த கையெழுத்த வாங்கினதே அந்த பிரசிடண்ட் தான். ஏன் அப்படி மண்ணை திங்குது? பணத்துக்காக உங்க மச்சின்னம் பையன் முருகைய ஸ்ரீரங்கம் மாறித்தான். அவனைத்தான் ஊரை விட்டு ஒதுக்கி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சே. வந்துட்டான், மறுபடியும் வந்துட்டான். சும்மா வரல, கோடீஸ்வரனா வந்துட்டான். எப்படி? சாதாரண கோடீஸ்வரன் இல்ல, பல கோடிக்கு அதிபதி. எப்படி அவன் எப்படி அந்த பணத்தெல்லாம் சம்பாதிச்சான்? எப்படி சம்பாதிச்சிருப்பான்? குறுக்கு வழியில தான் சம்பாதிச்சிருப்பான். இல்ல, பிரசிடண்ட கைக்குள்ள போட்டுட்டான். எல்லாத்திலையும் கையெழுத்த வாங்கி அவன் தான் கலெக்ஷன் பண்றான். ஊரு சுத்தம். களி முத்திடுத்து பகவானே. எப்படியோ ஊருக்கு பிராந்தி கடையை கொண்டாந்து ஊரையே நாரடிச்சு போட்டேன். என் லட்சியமே அதுதான்டா. அது சரி, வாசம் வருது, போட்டு வண்டியா? கொஞ்சம் கட்டி கடிச்சிட்டு வந்தேன். தலைவரே, நம்ம ஊர்ல நீர்மோர் குடியிருந்தா பாத்துருந்தேன். ஆனா நம்ம அடிச்ச கிக்குன்னு ஏற மாதிரி சரக்கு அடிச்சிருக்க மாதிரி டாஸ்மார்க் கொண்டாந்தீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க தலைவரே. அது பாராட கோசம் தான் வந்தான். தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தலையா? ஏப்பா, கோயில் கட்டலான்ட்டு வந்து பிளான் போட்டீங்க, அப்புறம் என்னாச்சு? நான் எம்எல்ஏ ஆக்கலாம்னு பாக்குறேன். ஏனாடே, நான் மந்திரி ஆக்கலாம்னு பாக்குறேன். நான் சிஎம் ஆக்கலாம்னு பாக்குறேன். ஆனா நாட்டுக்கான பிரதமர் ஆக்கலாம்னு பாக்குறேன்டா. உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு சரக்கு சப்பல உம்படதா உனக்கு எப்படி தெரியும்? உன்ன நாட்டுக்கே பிரதம மந்திரி ஆக்குறேன்னு சொல்றாங்களே, இதுல இருந்து தெரியலையா? தலைவரா, நீங்க 100 வயசு இல்ல 101 வருஷத்துக்கு நீங்க வாழ வேண்டும். நான் ஆத்தால வேண்டிக்கிறேன். ஆனா இதுலயே இருக்கிற கஞ்சதானா தலைவரே? இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் 105 வருஷம் நல்லா இருப்பீங்க. சரிங்களா?
நீயும் நானும் கூப்பிடுறானுங்க. வாடா போடான்னு கூப்பிடுறதுக்குள்ள பேசாம அனுப்பி வச்சிரு. வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. வாங்கடா போலாம். கிட்ட இருக்கிறியா போயிடலாம். அட ஏண்டா பணம் இல்லைங்கிறானுங்க. நம்ம தலைவர் வேற சொன்னா தராமே வருவான். ஏ பணம் தானே பேசுது, பணம் தான் வாழ்க்கை, பணம் தானே பேசுது. பாத்தீங்களா தலைவர, யாரோ வரலாங்களான்னு கேக்குறாங்களா? யாரு வரலாங்களான்னு கேக்குறாங்களா? ஏண்டா இந்த டிராமாவில வசனத்தை மறந்தா எடுத்து கொடுக்குற மாதிரி கரெக்டா எடுத்து கொடுத்த. சூப்பர் சூப்பரா சூப்பர். இந்த ஊருக்குள்ள போலீஸ் வரான்னு சொன்னீங்க, இனிமே வரும் பாரு. நீங்க பணம் வந்தோடனே ஆளும் மாறிட்ட, பேரையும் மாத்தி வச்சுக்கிட்டேன். பணம் வந்துட்டா கவுட்டியா ஐடியா பிரிவுக்கு மூளை எங்காச்சும் கடன் வாங்கினியா? இல்லடா, பணம் வந்துட்டா மசூருக்கு ஒரு ஐடியா வரும். அது சரி, நான் ஊருக்கு முதல் நாள் வந்தேன்ல. ஆமா. அப்ப உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ஏண்டா என்ன வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். நீ வரம்பு மீறி உரம்பு எடுக்கிற. அட ஸ்ரீரங்கா, மூணாவது மனுஷன் இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறனா இல்லையா? தனியா இருக்கும்போது நம்ம பழைய தயிர கலரி விட்டா தானே சுகம் தெரியும். நீ கருவாட்டுக்காரிட்ட கடன் வாங்கினது, கருத்தம்மா வீட்டுல கோழி திருனது, வெள்ளக்காரியாம கட்டல் கடையில பீடி வாங்கினது, பீடி கடன் வாங்கினது, இதையெல்லாம் சொன்னா எவ்வளவு சுகமா இருக்குது. யாரோ வர்றாங்க. நம்ம வீட்டுக்கு வரதுக்கு அனுமதி கேட்கலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், மக்களுக்காக இந்த டோர் 24 hours திறந்தே கிடக்கும். நாயோட நுழையாது அவ்வளவு நாத்த வீட்டுக்குள்ள. தலைவருக்கு வணக்கம். நீ தலைவர் இல்லையா? நான் பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஆனா ஐயா குடிமக்கள் தலைவர். குடிமக்கள் எல்லாம் கொடால வச்சு போய் கிடந்தாங்க, மதுவு கொண்டு வந்தாங்க, சும்மா குடி போதையில சட்டு கூட ஆடிட்டு தெரியுறாங்க. அப்புறம் தங்க தலைவரு, தன்மான தலைவரு, குடிமக்களின் விடிவெள்ளி, குற்றால அறிமாறி குட்டி குளிர கொடைவள்ளல் நம்ம தலைவர் சீதாபதி சொல்றீங்க. எடுத்து கொடுக்குற மாதிரி கரெக்டா எடுத்து கிடைக்கும். சூப்பரா சூப்பரா. எப்படி நம்மட வசனம்? நான் டைரக்டர் ஆகிருவேனா? போதும் 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 போதும், இது போதும். ஓவர் கூலிங். சொல்லுங்க, அந்த சினிமா கூட்டா லைசன்ஸ் என்னையே ஆச்சு? நான் நேரா மந்திரியை போய் பார்த்தேங்க. இந்த வாரத்துக்கு வந்து சொன்னாருங்க. சரி, பூரா அமௌண்ட்டையும் கொடுத்துட்டியா இல்ல இதுல உள் ஷாட் ஏதாவது வச்சுட்டியா? நீங்க கொடுத்த அமௌண்ட் அங்கேயே பாக்குறேன். அமௌண்ட் பூரா கொடுத்துட்டேங்க. தேனை எடுத்தா புறங்கை நக்கிட்டா ஆகணும். அதுதான் அரசியல்வாதி கத்துக்கிற ஆரம்ப பாடம். என்ன பஞ்சாயத்து, நான் வீட்டுல போய் பார்த்தேன், ஆளை காணோம். இந்த ஊர்ல புதுப்படக்காரன் வந்திருக்கானாமா, அவன் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க. அதான் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். எவன்டா அவன்? காட்டு போய. நீதான் புதுப்படக்காரனா? நல்லா தான் இருக்கிற. என்ன கழுத்துலையும் கையிலையும் போட்டிருக்க 50 பவுன் தெரியுமா? அடக்கி வாசி, அடக்கி வாசி. அப்புறமா சொல்றேன். ஐயா உங்ககிட்ட என்னையா பேச்சு? பஞ்சாயத்து ஒண்ணு ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு இதுக்குன்னெல்லாம் கேட்க கூடாது. வர சொன்னாருன்னா வரணும், அவ்வளவுதான். வரலைன்னா வலிச்சு நக்கிற கை இருக்காது. மாகாளியத்தன் கோயில எலும்புகடை வெட்டுவாடா? ஐயோ ஐயோ, அப்புறமா சொல்றேன். முதல்ல அவளை போக விடுங்க. நல்ல கண்ணே, ஐயா கிட்ட ஒரு சின்ன சோழி பாத்துட்டு வந்தான்னு போய் சொல்லு. இங்க வாரு பஞ்சாயத்து, நான் போறதுக்கு முன்னாண்டா நீ அங்க இருக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். என்ன, நான் இப்ப போயிட்டு வரேன். நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாண்டா எங்க இருக்கணும்? இங்க இருக்குங்க, ஐயாட்ட இருக்குங்க. ஐயாட்ட இருக்கணும் இருக்குங்க. அந்த பயம் இருக்கணும். சரிங்க. யோ புதுப்படக்காரன வர, எப்பயும் பேசாது. போய் ஒரு மம்முட்டி பையன், வெட்டி பையன்,
அவனை பார்த்து எல்லாம் நடுகிறீங்க. ஐயோ, அவன் வெட்டி பையன் இல்லைங்க, வெற்ற பையன். நீங்க அந்த முருகனையும் அவன் முண்டாட்டிய வீட்டுக்குள்ள தீ வச்சு கொளுத்துனீங்களே, அவனுக்கு பிறந்த பையன். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா நீங்க கெசாப்பு கடை ஆடுதான். ஆடுதா ஓடுதான்னா நான் பாக்கறேன். காது கேட்கலையா? தெரிஞ்சுக்கிட்டுதான் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்தியா? பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது பாதியில நிறுத்தக்கூடாதுன்னு நோக்கு தெரியுமா இல்லையோ? ஏன் பாதியில நின்னா கடவுள் பஸ் ஏறி ஓடி போயிருவாரா? தெரிஞ்சுண்டேன். இப்படி அரைகுறையா பகவானை இப்படி நிந்தித்து பேசுவேன்னு தெரிஞ்சுண்டேன். பகவான் அந்த பகவான் எங்கதான் இருக்காரு? இப்படித்தான் இரணிய மகாராஜா அவன் பையன் பிரகலாதன் கிட்ட கேட்டான். பாலகன் என்ன சொன்னா? தூணில் இருப்பா, துரும்பணி இருப்பான்னு சொன்னான். தூண்ல இருக்காரா? வந்தாம் கடவுள் வந்து இரணியனை வம்சம் பண்ணிட்டான். அது மாதிரி என்னையும் பண்ணிடுவாருன்னு சொல்ல வர. அபச்சாரம். பகவான் சன்னிதானத்தில் நின்று நான் அப்படி சொல்ல மாட்டேன்டியம்மா. ஆமா, அப்படியே சொல்லிட்டாலும் பழிச்சிடும். ரொம்ப ஓவராத்தான் போயிட்டு இருக்கேன். ஸ்பீடு பிரேக்க போடு. ஐயோ ஐயரே, உன் கண்ட்ரோல் என் கையில இருக்கு. நீ என்ன ஓவரா பேசுற? என்னடி எண்ணெயும் ஊத்தாம கடுகையும் போடாம இந்த பொடி பொடிற? ஏய், என்னடி ஓவர் டோஸ் பண்ற? நான் யார் தெரியுமா? யாரு? சினிமாவில் நடிக்கிற சிலுக்கு புழுக்குன்னு ஆறவளா? நான் கோடீஸ்வரி பணக்காரி. கோடீஸ்வரி பணக்காரின்னா பல்லு என்ன உனக்கு 42 இருக்குமா? என்ன சளி பிடிச்சிக்கிச்சா இல்ல சளி பிடிச்சிக்கிச்சா? என்ன நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸா? அவ ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியம்மா. நான் தெரியாம தானே கேட்டேன், அதுக்குன்னு கைய வைக்கிறதா? ஏய், நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என் தங்கச்சிய என் முன்னாடியே பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்றியா? பல்ல கழட்டி பையில போட்டு விட்டுருவேன். எங்கடா கழட்டி பார்க்கலாம்? அடா புடான்னு வச்சுக்கோ, பரவாயில்லையா? ஏய், இத டச் பண்ணி பாரு பார்க்கலாம். இதோ இப்ப டச் பண்றேன் பாரு. என்னையா வாங்கயா, வாங்க. எப்பங்கயா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன பிரச்சனை? இவ தப்பா பேசினா நல்ல கண்ணு தட்டி கேட்டா. இதுதான் நடந்தது. சாரி மேடம், இது வில்லேஜ், இங்க மரியாதை தான் முக்கியம். நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. மரியாதை கொடுக்கறேன். அப்புறம் நல்ல கையா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? நீதான் ஊர்ல இருந்து வர நல்ல கண்ணு. ஐயா, நம்ம செல்லக்கண்ணு 12வது பாஸ் பண்ணி போட்டாளுங்க. செல்லக்கண்ணு 12வது பாஸா? ஆமாங்க. வெரி குட். அண்ணா நல்லா இருக்கீங்களா? அம்பலந்தனிலே பொன்னம்பலத்தினிலே ஆனந்த கூத்தாடினார். அயலும் மாறும் ஆடினார். அந்தரங்கமாவ சிந்திப்பவர்க்கு தோ தாம் தோ என ஆனந்த கூத்தாடினார். ஐயா, நல்ல பாப்பா, ஆண்டவன் கோயிலுக்கு கொண்டு போற மாலைய இங்க கொண்டு வந்திருக்கிற. ஐயா, நாங்க வெடிக்காலையுமே நடராஜ சாமிக்கு கொண்டு போய் மாலை போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டுங்க ஐயா. அப்பா இந்த மாலை
எங்க சாமிக்கு போறக்குங்க. என்னடா சொல்ற? நீ போய் கூட்டிட்டு வாடா கண்ணு. பொறுங்கய்யா பொறுங்க, அம்மா வருட்டு நாங்க 2 பேரும் சொல்றோம். செல்லக்கண்ணு கூட்டிட்டு வா. பால் பாயாசம் இருக்க, போய் எடுத்துட்டு வா. வாங்கய்யா. ஐயா ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்கய்யா. எனக்கே மறந்து போச்சு, உனக்கு எப்படா தெரியும்? ஐயா எனக்கு சின்னையா சொன்னாருங்க. அத நான் தான் சொன்னேங்க. ஓ, அதுக்கு தான் காலேஜுக்கு லீவ் போட்டு வந்தையோ? ஏனுங்கப்பா, இதுக்கு லீவ் போடாம வேற எதுக்குங்கப்பா லீவ் போடுறது? செல்லக்கண்ணு, அம்மாவுக்கு பாயாசம் விட்டு. நான் ஊட்ட மாட்டேன். அம்மா இந்தாங்க, அப்பாக்கு நீங்க ஆமா, பாயாசம் ஊட்டுங்க. அவங்க கல்யாண நாள் ஆளுக்கு நீங்க 2 பேரு அம்மாவுக்கு கொஞ்சம் ஊட்டுங்க. அம்மா நீங்க வாங்க, அப்பாவுக்கு இனிமேல் தான் இருக்குது. உட்காருங்க உட்காருங்க, பேசக்கூடாது, உட்காருங்க. ஆடுவோமே நாங்க ஆடுவோமே, அன்பு காட்டி அரவணைக்கும் அப்பா அம்மா முன்னாலே ஆடுவோமே நாங்க ஆடுவோமே. பாசத்தோடு நேசத்தையும் காட்டி வளர்த்த கடவுள் முன்ன பாடுவோமே நாங்க பாடுவோமே. கூடுவோமே நாங்க கூடுவோமே, ஒரு கூட்டுக்குள் பறவைகள் போல குலதெய்வம் கோயிலிலே கூடுவோமே நாங்க கூடுவோமே. பாடுவோமே நாங்க பாடுவோமே, பாசத்தோடு நேசத்தையும் காட்டி வளர்த்த கடவுள் முன்னால் பாடுவோமே நாங்க பாடுவோமே. நல்ல நல்ல நாள்தான் இது, நாடு போற்றும் நாள்தான் இது, அன்னை தந்தை இருவருக்கும் கல்யாண நாள்தான் இது. வாழ்த்துகிறோம் வழங்குகிறோம், வாழ வேண்டும் பல்லாண்டு, நாங்கள் பெற்ற செல்வங்கள் நல்லறிவான பிள்ளைகள், முக்கண்ணனார் கண் போல 100 தளிகள் எங்களுக்கு, முழுமதி போல குழந்தைகள் வளர வேண்டும் 100 ஆண்டு. வாழ்த்துகிறோம் வழங்குகிறோம், வாழ வேண்டும் பல்லாண்டு, வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம், வாழ வேண்டும் பல்லாண்டு, வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம், வாழ வேண்டும் பல்லாண்டு, வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம், வாழ வேண்டும் பல்லாண்டு. லாலலா 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 லாலலா
எல்லாம் இவன் தான் ஃபைனான்ஸ் பண்றானாமா. டேய், உன்னை ஏதோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி உனக்கு சினிமா டைரக்டர் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்றான். இதெல்லாம் செய்வானாடா? எனக்கு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி தர்றேன், காலை நீட்டிக்கிட்டு வாடகை வாங்கிட்டு படுத்துக்கடா அப்படின்னு சொல்றான். செய்வானோ இல்ல வாயில வாழைப்பழத்தை வச்சிருவானோ தெரியல. ஆட, எனக்கு என்னமோ கடைசி வரைக்கும் நம்மள பலியாடாவ ஆக்கி வச்சிருவான் போல இருக்குதே. கடைசி வரலி நம்மள அல்லக்கையா வச்சிருந்துருவானோ. தப்பா ஒண்ணு சொல்ல, நம்ம ஸ்ரீரங்க சாரி நம்ம சீதாபதினு சொல்றோம். டாப் 10 சில்வர் ஸ்டார் சீதாபதி. எப்படி இவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்னு நினைச்சிருப்பீங்களே. அதுதான் எதுலேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப யோசனை பண்ணாங்கடா. யோசனை பண்ணிட்டாண்டா முடியவே காணும். அப்புறம் மூளையே உருகி போயிடும்டா. கட்டி தர்றேன்டா. எனக்கு சினிமா சான்ஸ் முடிச்சு தர்றேன்டா. டேய், நான் நினைச்சா உங்களுக்கு நாளைக்கே இதை செய்ய முடியும். அட, இந்த ஊருக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டி இருக்குது. அது செஞ்சப்புறம் உங்க 2 பேரு சோழியே முடிக்கிறேன். முடிச்சு தர்றேன்னு சொன்னேன். அது சரி, நாம சினிமா கொட்டாய் கட்டுறோம்ல? ஆமா. அத பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? ஆட, நீ செஞ்ச மொள்ள மாதிரி தானா, முடிச்சவங்க தானா, சில்ற தானா எல்லாம் மறந்துட்டாங்க. 10 மைல் தூரம் போய் படம் பார்த்தோம். பொம்பளைங்க எல்லாம் போய் படமே பார்க்க முடியாது. இப்ப பாரு, நம்ம ஊர்லயே பாத்துக்கலாம் பாரு. ஆட, மவராச 100 வயசுக்கு நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்க. அப்புறம் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு சினிமா கொட்டையை கொண்டு வந்த சீமானு பட்ட வேற கொடுக்க போறாங்களாம். பிராந்தித்தரை வந்ததுனால ஆளுக சரக்கு அடிச்சு விட்டு ஆளுக்கு அடிச்சுக்கிறானுங்க. பொழுதுழுந்தா டாஸ்மார்க்ல போய் சரக்கு அடிக்கிறான். வீட்டுல வந்து பொண்டாட்டி அடிக்கிறான். காசு இல்லைன்னா பிட்பாக்கெட் அடிக்கிறான். இப்படி அடிக்கிறதே இருக்கிறானுங்கடா. நான் எதை நினைச்சனோ அது கரெக்டா தான் நடக்குது. நல்லாவே நடக்குது. நான் எதிர்பார்த்தேன். ஆமா ஆமா, கிராந்தி கடை வந்ததுக்கு ஊர் இந்த நாட்டை நாருது. இதோட சினிமா கொட்டாயும் வந்துட்டா சினிமாவை பார்த்து போட்டு வயசு பையனும் வயசு பிள்ளையும் காதலிக்கிறாங்க. அப்புறம் ஊருட்டே ஓடிடுறாங்க. அப்புறம் பையன் காதலிச்சு புள்ள காதலிக்கலன்னு வச்சுக்க கொலையே பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு படத்துல இப்படி காமிக்கிறான். எப்படி? அதாவது மாமியா மருமகளை கொடுமைப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா வீட்லயும் போய் மருமகளை மாமியா கொடுமைப்படுத்த. இன்னொரு படத்துல மருமக மாமியார அடிக்கிற மாதிரி சீனை பார்த்து போட்டு மாமியார் மருமக பெண்ட கலட்டா மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சினிமாவால கிடைக்க போகுது. அட, திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர். 1330 திருக்குறள சொல்லாத தத்துவம் எல்லாம் சினிமாவில சொல்றாங்க. மக்கள் அதை பார்த்து ஜாலியா இருப்பாங்கடா. பாசமலர் மாற ஒரு படத்தை பார்த்துட்டா, டேய், பாசமலர், பாகப்பிரிவினை, பார்த்தால் பசு தீரும், பட்டிக்காடா பட்டணமா, இந்த மாதிரி பாவரி படமெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்கடா. ஆனா படம் எடுக்கிறவனுக்கும் இந்த மாதிரி படமெல்லாம் எடுக்க தெரியாது. கதை எழுதுறவனுக்கு அந்த மாதிரி கதையெல்லாம் எழுத தெரியாது. சரி, என்னடா சரி இன்னைக்கு கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன் அப்படின்னு எழுதுறதுக்கு டிராமா எழுதுறதுக்கு அட உழவன் விட்டா யாரா இருக்காங்க? யாருமே இல்ல. இப்ப யாரும் மதிக்கிறதே இல்ல. யாரு மதிக்கிறாங்க மதிக்கலைங்கிறத பத்தி அவர் டோன்ட் கேர் தான் இருப்பாரு. இப்ப நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதுல நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் கிடைக்கத்தானே செய்யுது. யாரு சுகுணாவான் இருக்குது? கிடைச்சதுப்பா, நல்ல மரியாதை கிடைச்சது. எப்ப வந்த? என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் சொல்லவே இல்லை. நீங்க அமெரிக்காவில இருந்து எப்ப வந்த? அமெரிக்காவில இருந்து எப்ப வந்த? மெட்ராஸ்ல இருந்து இங்க எப்படி வந்த? அப்பா, மெட்ராஸ் வந்து 2 நாள் ஆகுது. அம்மா காசி டூர் போயிட்டாங்க, நீங்க சொந்த ஊர் வந்துட்டீங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொன்னா, நானும் அப்படியே நம்ம ஊரை கூகுள் பேல போட்டேன். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்.
இங்க வந்துட்டப்பா. எப்படிப்பா ஐடியா? ஆஹா, சூப்பரோ சூப்பர். டாப் 10 சில்வர் ஸ்டார் பொண்ணாச்சே. அப்பனுக்கு 7ஆம் அறிவு வேலை செய்யுதுன்னா உனக்கு 8ஆம் அறிவே வேலை செய்து போ. ஆமா டாடி. சில்வரு நம்ம பொண்ணா? என் பொண்ணுடா, என் பொண்ணு. நாக்கல வசம்பு வச்சு தேய்க்க சொல்லவே இல்ல. சொல்லி இருந்தா உங்க 2 பேத்துக்கும் வயிறு எரிஞ்சு மவுத்து வழியே வந்திருக்கும். ஏண்டா நான் பணக்காரனானதுக்கே உங்களுக்கு பாதி வயிறு எரியுது. இன்னும் கல்யாணம் ஆகி உள்ள அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லிருந்து வச்சுக்க, வயிறு புளிஞ்சு கரிச்சு கொட்டிருக்கு. அது இருக்கட்டும். சரி சுகுணா, இதுக்கு 2ம் என்னுடைய பாலிய சிநேகிதர்கள். அந்த இடத்துல கை வச்சிருப்பாங்க. டாடி, ஆமா இந்த ஊர்ல உங்க பணத்துக்கு மதிப்பே இல்லையா? என்ன கண்ணு இப்படி சொல்லிட்ட? என் பக்கத்திலேயே 2 பேரு கைய கட்டிட்டு பம்பிக்கிட்டு நிக்கிறாங்களே, இதுல இருந்து என் பவர் தெரியலையா? அட போங்க டாடி. வர வழியில கோயிலுக்கு போனேன். அங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன பேசிட்டான். ஒருத்தி என் கண்ணத்திலே அரைஞ்சிட்டா. அரைஞ்சாளா? ஆமா டாடி. அவ கைய முறிக்க வேண்டாமா? எவ்வாவ? எவனோ நல்ல கண்ணா, அவ தங்கச்சி செல்ல கண்ணாமா. விடமாட்டேன், விடமாட்டேன். இந்த டாப் 10 சில்வர் ஸ்டார் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். தெரிஞ்சா தொலைச்சுட்டான், தெரிஞ்சா தொலைச்சுடுவான். வழிய போனீனா வவுந்துடுவான். அப்படியா? சரி டாடி. இந்த மேட்டரை ஆற போட்டு தான் அடிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாடி. ஆனா விடக்கூடாது. விட மாட்டோம். கோயிலுக்கு தானமா கொடுத்த நிலம் எப்படா மாறு? அவங்க அப்பா மொத்தமா இருந்த 10 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு தான் எழுதி வச்சாரு. ஊட்ட தவிர என்ன பையன் சீரங்க செத்தா படுத்து வைக்கிற இளவூடு வேணும் பாரு. இப்போ டாப் 10 சில்வர் ஸ்டார் சீதாபதி நாய் ரோசி டாமின்னு வைக்கிறாங்க. அப்பு நாய் நாய் தான்டா. செருப்பு தங்கமா இருந்தாலும் காலில் தான் போட முடியும், தலையில வச்சுக்க முடியாது. அதுல பாருங்க மச்சான். மரியாதை கெட்டு போயிடும். என்னைக்கு உன்னை ஊரை விட்டு துரத்துனாங்களோ அன்னைக்கே உனக்கு நான் எள்ளு தண்ணி இறச்சிட்டேன் மச்சான். இந்த எள்ளு தண்ணி இறச்சதெல்லாம் மறந்துட்டு இந்த மாப்பிள மச்சான் உறவை ரினியூல் பண்ணிக்கலாம். இப்போ பல கோடிக்கு அதிபதி. உன் பணத்தால நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் கழுவவே முடியாது. பணம் மட்டும் செய்யும். பாவம் படுகுழியில தள்ளு. எதையும் சாதிக்க முடியும். அப்படின்னா செத்தவனை புழைக்க வச்சு காட்டு பார்க்கலாம். பணத்தை காட்டினா வாயை புழைக்கும் போனா காட்டாது.
நீ தர்மத்துக்கே தலைவனா? ஆமா, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவனா. குற்றமே செய்யாதவனா நீ? ஒரே கொள்கையோடு வாழ்றவனா. இது கலிகாலம். பணம் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது. ஆடுற வரைக்கும் ஆட்டும்னு தான்டா ஆண்டம் விட்டு வச்சிருக்கிறான். நான் தான் தெய்வமே இல்லைன்னு சொல்றேனே. அதனாலதானே உட்கா ஊதாரித்தனமா சொத்தை எல்லாம் தொலைச்சு புடுவீன்னு அப்பா கோயிலுக்கு எழுதி வச்சாரு. அந்த சொத்தை என் பேருக்கு மாத்தத்தான் இங்க வந்திருக்கேன். உன்னால முடியாது. என்னால முடியும், பணத்தால முடியும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நாட்டியங்கத்துக்கு வந்தாலே கலா அவளை சினிமா ஆசை காட்டி மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சது என்னுடைய பணம். இது நான் உனக்கு கொடுத்த முதல் அடி. பிராந்தி கடையே வேண்டான்னு சொன்ன ஊர்ல பிராந்தி கடையை கொண்டாந்தது என்னுடைய பணம். இது நான் கொடுத்த 2வது அடி. சினிமாவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த சினிமா கொண்டாட போறது என்னுடைய பணம். இது நான் கொடுக்கிற 3வது அடி. கோயில் நிலத்தை என் பேருக்கு மாத்த போறது என்னுடைய பணம். கொடுக்கிற 4வது அடி. உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தலகுனிய வைக்க போறது என்னுடைய பணங்கிறத பொறுத்திருந்து பாரு. எல்லாம் திரட்டி உன்னை அவமானப்படுத்தி முச்சந்திய தலகுனிய நிக்க வைக்கல. ஐ எம் நாட் சில்வர் ஸ்டார் சீதாபதி. நோ, ஐ எம் கேப்டன் சில்வர் ஸ்டார் சீதாபதி. இந்த நாய்க்கு வச்ச பேரையெல்லாம் நான் வாயில சொல்லி கூப்பிட மாட்டேன். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. பணங்கிறது ஒரு மாய. அது ஒரு இடத்துல நிக்காது. என்ன, நல்ல வழியில சம்பாரிச்சுங்க பணமே ஒருத்தங்கிட்ட நிலையா நின்னது கிடையாது. பணம் ஒரு பாய்மர கப்பல் மாதிரி காத்தடிச்சு பக்கம் போய்கிட்டே இருக்கு. நல்ல நேரம் இருக்க வரைக்கும் தான் ஒருத்தங்கிட்ட நிக்கி. ஆனா நீ நல்ல வழியில சம்பாதிச்சிருக்க மாட்ட, உண்மையா உழைச்சி சம்பாதிச்சிருக்க மாட்ட. பல பேர் பல்லுல உளுர்ந்துதான் சம்பாதிச்சிருக்க. உயர கொடுத்த இறைவன் திருப்பி ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி உனக்கு எப்படி பணம் வந்ததோ அதே மாதிரி திருப்பி உன்னை ஊர்ல தோல் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு ஒரு நாளைக்கு தொப்புன்னு கீழே போடுவாங்க. பட்டமரம் முறிஞ்சு விழுகிற மாதிரி நீ முழிப்ப. அன்னைக்கு நீ போட்டிருக்கிற பணக்கார வேஷம் எல்லாம் தலை. உன்னுடைய குள்ள நெறித்தனம், திருட்டுத்தனம், மிரட்டு பித்தலாட்ட அத்தனை வெளியுவது. அப்பத்தாண்டா உனக்கு எந்த ஜனங்க வெத்தலை வாக்கு வச்சாங்களோ அதே ஜனங்க கல்லா வச்சு கொள்ளுவாங்க. என்னமோ பெரிய யோகி மாதிரி பேசுற. நாட்டியம் கத்துக்கு வந்த அக்காவை மயக்கி ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்தான நீ. டேய் போது நிறுத்துடா. உன் நோக்க ஏடா ஆதரவு இல்லாம இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த தெய்வத்தை பார்த்தா யோகிதமானு கேட்ட. டேய் நீ தெல்ல வாரியா தெரு பொறுக்கியா திரிஞ்ச. உன்னை திருத்தணும்னு அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணாரு. நரவளுக்கு ஒளையிற நாய மாத்த முடியுமா? மாத்த முடியல. பரம்பரையா காப்பாத்தி வச்சிருந்த சொத்தை நீ எங்க தப்பான வழியில அழிச்சியோட பயந்துதா அப்பா சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவன் திரும்பி வந்தா அவன் கிட்ட திருப்பி கொடுத்துருமான்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவனுக்கே சேராத சொத்து எங்களுக்கு தேவையில்லை, நீங்க இத கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கன்னு சொன்னாருடா. டேய் நீ ஒரு சேரி பொண்ணை கெடுத்துட்டேன்னு உன்னை ஜெயில புடிச்சு போட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அப்பா தான் உயிரையே விட்டுட்டாருடா. யாரும் இல்லாம ஆதரவு இல்லாம அனாதையா நின்ன எனக்கு இவர் தான் அவர் வீட்டுல அடைக்கலம் கொடுத்தாருடா. எங்க நான் இவர் வீட்டுல இருந்தா இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன கேவலமா பேசிடுவாங்களோடு பயந்துதான் இவர் என் கழுத்துல தாலி கட்டினாருடா. இப்ப சொல்லு, இவரு யோகிதமா இல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியே நீ யோகிதமா? இப்பதான் இந்த ஆளோட சூழ்ச்சிய நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய் ஆளு கீழோட மரியாதை இல்லாம பேசுற உள்ளகெல்லாம் தட்டிடுவேன். அப்படி என்னடா இவர் சூழ்ச்சி பண்ணாரு? உம்பேர்ல சொத்தை எழுதி வச்சா தம்பியாச்சே அப்படின்னு எம்பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துருவேன். அதனால சாயம்பேர்ல எழுதி வச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு திட்டம் போட்டு சாயம்பேர்ல சொத்தை எழுதி வச்ச சொல்லிருக்கிறாரு இந்த பெரிய மனுஷன். அத என் பேருக்கு
மாத்தத்தான் போறேன். டேய் உன்னால அது முடியாதுடா. எனக்கு மனசால முடியும். முடிஞ்சா மாத்தி காட்டு. ஏயா பிரசிடண்ட், ஆமா எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை எங்க வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரியுதுல்ல? இவர் உன்னை கூப்பிட்டு அனுப்புனார்ல, ஏன் வரல? இவரை உன் வீட்டுக்கு வர வச்சிருக்க. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு தான் நானே இவரு பின்னாடியே வந்தேன். ஆமா என் புருஷனுக்கு ரொம்ப நல்லா மரியாதை கொடுத்துட்டேன். ஏங்க இத மாதிரி சில்ட்ரைகள்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு? சேத்து மேல கல்ல போட்டா நம்ம மேலதான் தெளிக்கும். இதுங்க கிட்டலாம் பேசாதீங்க, வாங்க போலாம். அக்கா 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 அன்பரசி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இனிமே நாட்டியம் கத்துக்க உங்ககிட்ட ஒரு பொண்ணு கூட வராம பண்ணிடுவேன். ஏற்கனவே கலாவை இங்கிருந்து கழட்டுட்ட மாதிரி இனிமே உங்க வீட்டுக்கு நாட்டியங்கத்துக்கு வர்றவங்கள வரவிடாம பண்ணிடுவேன். அது மட்டுமல்ல, இனிமேல உங்க வீட்டுல என்ன இந்த ஊர்லயே பரதநாட்டிய சலங்கை ஒளி கேட்காது கேட்காது கேட்கவே. நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த பந்தநல்லூர்ல சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டு அந்த தில்லை கூத்தனின் நடன் நின்னா பிறலை ஏற்பட்டு பூமியை அழிஞ்சிரும். இந்த சிவலிங்க தேசியன் திருமதி நடன் நின்னா இந்த பந்தநல்லூர் பால் விட்டு போயிருந்தா. ஓட்டு போட்டவங்களுக்கு நாமந்தான் போட போற. நல்லாரு நல்லாரு. ஆமா, அட நீ ஊர் ஜனங்களுக்கு செஞ்சு இல்ல, அதத்தான் சொல்லிட்டு போறான். நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ போ. ஏண்டா சோழி, ஏண்டா சவுண்டா, ஏண்டா ஆ. சோழிங்கிற பேரை சூப்பரான மாத்தி வச்சுக்கிட்டா நீ எல்லாம் பெரிய சினிமாக்காரனாடா. அந்த சீரங்க சீதாபதினு பேரை மாத்தி வச்சு தாண்டா புரிய பணக்காரனா இருக்கிறான். டேய், அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டெல்லாம் பணக்காரனாடா. போராட்டம் பண்ணி எவன் தலையிலயோ கல்ல போட்டு கொண்டு பணக்காரனாயிட்டான். அத மறைக்கிறதுக்கு பேரை மாத்தி வச்சுக்கிட்டான். பேரை மாத்தி வச்சுதான்டா நான் பணக்காரனா போறேன். ஆவு ஆவு. டேய் சொல்லி நம்ம தண்ணி போட்டோம்ல, ஆமா, அப்ப யார்கிட்டயாவது தகராறு பண்ணணும், எவனையாவது உதைக்கணும். தாண்டா போட்ட தண்ணிக்கே மதிப்பு. அந்த கோணவால் கோவிந்தம் முண்டாட்டி இருக்கிறாள், அவ கை பிடிச்சி இழுக்கலாங்கிறியா? அவ கொடுக்கி கோவம் வந்தா சீவகடைய தனியா திருப்பி பிடிச்சுக்குவா. சவுண்டு அங்க பாரு, எவனோ போடுறான். சரி, அவனை வச்சு கலாட்டா பண்ணலாம். இல்ல என்ன நீ பாட்டுக்கு போற? 2 பெரிய மனுஷன் நின்னுட்டு இருக்கிறாங்க, உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? மரியாதையா கவனிச்சுட்டு போறேன். என்ன பண்ணோன்னு அதனால எவனாவது உதைக்கணும். அவன் திருப்பி அடிக்காதவனா இருக்கணும். அப்ப 2 பேரும் என்ன உதைங்க. ஓகே, இப்ப உதைக்கிறேன் பாரு. உங்களுக்கு நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க. தண்ணி போட்டா எவனோ ஒருத்தனா உதைக்கணும். உங்களுக்கு அதுதான் வேலை. அமாஸ்தானா இப்ப உதைக்கிற பாரு. அது இங்க பாரு, தண்ணி போட்டு ரோட்ல வரவ, இந்த ஊருக்குள்ள வரவ, இந்த உங்க சீதாபதி இருக்கா பாரு, அவங்க காசு கொடுத்து நீ தண்ணி போட்டு ஆடுறீங்க. ஏன்னா இங்க பாரு, இனிமேல தண்ணி போட்டு எவனாச்சும் உதைக்கோன்னு நினைச்சீங்கன்னா நான் தான் வருவேன். இப்ப சொல்லுங்க, சீதாபதி சீதாபதி சில்றப்பைய சீதாபதி சில்றப்பைய சீதாபதி 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 சில்றப்பைய சீதாபதி சில்றப்பைய சீதாபதி இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். சீதாபதி எங்க சீதாபதி சீதாபதி சில்றப்பையா சீதாபதி
சொல்லுங்கடா. சீதாபதி சில்ற பையன் சீதாபதி. சீதாபதி டேய் போயிட்டானா சீதாபதி? போயிட்டான்டா சீதாபதி. சீதாபதி அடிச்ச சரக்கு என்னாச்சுடா சீதாபதி? கவர்மெண்ட் கொடுத்த இலவச மாதிரி போச்சுடா. தலைக்கு வந்தது தலை மயிரோட போயிருச்சு. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். சரி அப்ப மாத்திக்கலாம். அதான் வரேன் பாலு. இங்க வருது. ஆமா எனச்சுலாம் இழுத்துட்டு கழிச்சோம். அப்புறம் அந்த சிவலிங்கம் சீதாபதியும் முட்டி கழிச்சோம். அதுல நாம குளிர்காயம். வாப்பா பாலு. படிப்பெல்லாம் முடிஞ்சிடுதா? அதெல்லாம் முடிஞ்சதுங்க நல்ல முறையா. வாமா சுகுணா, இவருதான் நம்ம பாலமுருகன், நம்ம சிவலிங்க ஐயாவோட சன். பாலு நம்ம சில்வர் ஸ்டார் சீதாபதியோட ஒரே பொண்ணு பேரு சுகுணா. நான் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கேனே. பரவாயில்லம்மா, கைய கொடுத்துக்கலாம். சுகுணாமா பாலு வேற யாரும் இல்ல, இந்த அத்தை பையன் தான். பாலு சுகுணா அமெரிக்கால படிச்சவ. அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். நம்ம பாலுவும் தான் மெட்ராஸ்ல எம்ஏ எம்எட் படிச்சிருக்கு. அடேங்கப்பா, இந்த ஊர்லயே ஒரு படிச்சவரை இப்பதான் பாக்குறேன். பாலு சுகுணா வந்து உங்க அத்தை பொண்ணுதான். ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா நீங்க என்ன சொல்றீங்க சோடி மாமா? பாலு நான் சொல்றேன், உங்க தாய் மாமன் சீதாபதியோட ஒரே பொண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீங்க சொல்றது. அவங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாது. அப்படி இருக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வெளியூர் போயிட்டாரு. எப்படியோ பணம் சம்பாதிச்சு பணக்காரனாகி இப்பதான் ஊருக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த பழைய பகைய இன்னும் 2 பேரு அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்க. அதனால கட்டாயி போன உறவை மீண்டும் ஒட்ட வைக்க நீங்க 2 பேரும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நாங்க ரிஸ்க் எடுக்கணும்? நீங்க 2 பேரும் லவர்ஸ் ஆகணும், அதாவது காதலிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஆனா பெத்தவங்க சம்மதிக்கணுமே. அதுக்கு காதலிக்க சொல்றோம். முதல்ல கத்துவாங்க, திட்டுவாங்க, அப்புறம் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் முடிச்சா பெத்தவங்களுக்கு தான் அசிங்கன்னு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன, பல வருஷ பகை ஒரே நாள்ல தீர்ந்து போயிடும். எனக்கு ஓகே தான். அப்ப எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன, பாடிட வேண்டியதான் நோயத்தை. பாடு. ஓகே. தகஜின்னு 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 தா தகஜின்னு 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 தா தகஜின்னு 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 தா தரிகடதாம் 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 தரிகட 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 தரிகடதாம் 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 தரிகிட 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 தரிகிடதாம் தரிகிட 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 தரிகிடதாம். ஆஹா, அடடடா, அருமை அருமை. செல்லக்கண்ணு அற்புதமா ஆட கத்துக்கிட்டா. ஒரு நல்ல நாளா பார்த்து செல்லக்கனுடைய நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணிடலாம். என்னங்க, எது சொல்லி கொடுத்தாலும் உடனே கத்துக்கிறா. ரொம்ப அறிவு. நம்மளுக்கு பொம்பளை புள்ள இல்லைன்னு இருக்க குறைய தீக்க பிறந்தவ அறிவாளியாத்தான் இருப்பான். அப்பா, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய தீர்த்ததே அம்மாவும் நீங்களும் தானே. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நிச்சயமா கேட்போம்மா. உங்களை நடராஜர் பெருமாள் என்னைக்கு அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க என்ன டிஃபன் பண்ணி கொடுத்தீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரு டான்ஸ் டீச்சராகவே இருக்கீங்க.
பிள்ளைக்கு எதுவுமே செய்யலையா? ஆமாப்பா, காலையில இருந்து ஒரு ஜூஸ் கொடுத்ததோட சரி. போயிட்டுது, எல்லாம் போயிட்டுது. துரோகம் நடந்துடுச்சு. சாமி நடந்துருச்சு. நம்ம ஊரு சிவன் கோயில்ல அந்த சொத்து அத்தனையும் எழுதி அம்மாடி உன் தோப்பனார் நம்ம ஊரு சிவன் கோவிலுக்கு எழுதி வச்சாரோ அந்த சொத்து அத்தனையும் போயிடுச்சு. எப்படி போகும்? மாங்கரவு வந்து பத்திரம் கேட்பான்ல, பத்திரம் இப்போ ஸ்ரீரங்கன் பேருக்கு மாத்தி எடுத்து வெள்ளக்கல்ல போட்டு இருக்கா. அது எப்படி வரும் பத்திரம்? அதான் கோயில் நிலமாச்சுல்ல, அதான் மாறிட்டுன்னு சொல்றேன். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். இங்க பாருங்க, அவன் தான் அன்னைக்கே சொல்லிட்டு போனானே பணம் 10 செய்யுன்னு. அந்த பணத்தை வச்சு மாத்திருப்பான். அட ஐயர்தான் உளறாருன்னா நீ போட்டு குழப்புற. நான் உணரல. சட்டத்துல ஓட்டை இருக்குதான்னு எல்லா வக்கீல்லையும் போய் கேட்டிருக்கான். ஒருத்தனை முடியாதுன்னு கைக்கு விரிச்சிருக்காங்களே. விரிச்சுட்டான். ஆனா ஒருத்த மட்டும் முடியும்னு சொல்லி இருக்கான். யார் அவன்? சாமி இல்லைங்கிற கட்சி சேர்ந்தவனா? இல்ல, 2 வேளையும் நன்னா சாமி கும்பிடுற பிராமன். அவ பெரிய வக்கீல். அவ பேரு ராஜகோபாலாச்சாரி. சட்டத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறான். பாண்டவர்களோட கடைசி தம்பி சகாதாவன் இருக்கான் இல்லையோ, அவனோட மறுபிறப்பு. அவ பத்திரத்தை படிச்சு பார்த்துண்டு பந்தநல்லூர்ல இருக்கிற சொத்து சிவன் கோயிலுக்கு சொந்தம்னு இருக்குதுன்னு சொல்லிட்டா. நம்ம ஊர்ல இருக்கிற சொத்து நடராஜர்னு இருக்குது. அதனால சொத்தை ஆக்குமெண்ட் பண்ணிட்டான். நடராஜரும் சிவனும் ஒண்ணுதானே? அத சட்டம் ஏத்துக்கலையே. அப்ப ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஊர்ல குளத்துக்கு நடுவுல 4 தூணை நிறுத்தி அதுல நடுவுல ஒரு சிவலிங்கத்தை வச்சு சிவன் கோயில்னு போர்டு எழுதி வச்சு அதுக்கு ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அதுக்கு அந்த ஸ்ரீரங்க தலைவன் ஆயிட்டான். தலைவர் இப்ப நிலத்தை வந்து சைட்டை போட்டு விக்கிறான். இப்ப நாம ஒண்ணு செய்ய முடியாது. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதையும் உடைச்சு எரிஞ்சிட்டான். நல்லா விளைஞ்ச பூமி, ஊடாவும் தொழிற்சாலையும் மாறப்போகுது. இது வந்து ஊரை புடிச்ச கிரகமா இல்ல நாட்டை புடிச்ச கிரகமான்னு தெரியல. எல்லாம் அந்த நடராஜ பெருமாளுக்கே வெளிச்சு. ஐயா, இந்த ஊருக்கு ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சுங்க ஐயா. எப்படி சொல்ற? ஐயா, இந்த ஊர்ல நான் சொல்லிங்க, இந்த ஊரு யாரோ ஒரு பரதேசி மாதிரி இந்த ஊருக்குள்ள வந்திருந்தாருங்க. அவரு கோவணம் மட்டும் தான் கட்டி இருந்தாருங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். நான் ஒரு பரதேசின்னு சொன்னாரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லை காளியாத்தாம்மா கோயில, இடிஞ்சு போய் கிடக்கிற கோயில, கோயில் முன்னாண்ட உட்கார்ந்து குந்த வச்சு உட்கார்ந்து இருந்தாருங்க. சாமி நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பரதேசின்னு சொன்னாரு. இந்த ஊரு எப்படி இருக்குதுன்னு கேட்டாரு. இந்த ஊரு ரொம்ப கெட்டு போச்சுங்கன்னு சொன்னங்க ஐயா. இந்த ஊரு எப்படி நல்லா இருக்கும்? இந்த ஊருக்குள்ளதான் ஒரு ராட்சகம் பூந்துட்டான். அந்த ராசகனை காவல் காக்க வேண்டிய தெய்வம் எல்லை காளியாத்தால எண்ணெயும் தண்ணியும் இல்லாம பூஜையும் புனஸ்காரம் இல்லாம அப்படியே போட்டுட்டீங்களே, எப்படி இந்த ஊரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. சாமி, இந்த ஊரு நல்லா இருக்கும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். இந்த ஊரு நல்லா இருக்கும்னா இந்த எல்லையில இருக்கிற காளியாத்தாம்மா கோயில எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ண சொல் அப்படின்னாருங்க. இந்த ஊர்ல சிவனடியார் பக்தன்னு ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு இந்த கோயிலை எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டுங்க. அவரும் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாருங்க சாமி. அவர் மேல கையெது வைக்கலையே சாமி. நான் அவரை போய் ஏதாச்சும் பண்ணுவாங்களாங்க சாமி? கையெடுத்து கும்பிட்டங்க சாமி. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இந்த ஊருக்குள்ள ஒரு கொடிய நோய் வருது, இந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் பலியாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அவரும் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாருங்க சாமி. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஊரு திசை மாறி போறதுக்கு காரணம் அந்த எல்லையம்மா கோயில் தான். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஊர்ல அம்மா வந்து ரொம்ப பேர் இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்த வருஷம் கால்ரா வந்து பல உயிர்களை பழி வாங்கிருச்சு. அப்பத்தான் நீ சொன்ன மாதிரி ஒரு சன்னியாசி வந்து எல்லையம்மன் கோயிலை கட்டுன்னு சொன்னாரு. எல்லையம்மன் கோயிலை கட்டி
கும்பாபிஷேகம் செஞ்ச பிற்பாடு ஊர்ல எந்த நோய் நொடி வரல, ஊரு நிம்மதியா நல்லா இருக்குது. தேசியரே, நாம உடனே அந்த எல்லையம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினாதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். உடனே அதை செஞ்சிடலாம். ஆமாங்க ஐயா, உடனே எடுத்து கட்டி உங்க தலைமையில அது கும்பாபிஷேகம் ஜாம்னு பண்ணிடலாங்க. உடனே ஊரை கூட்டி பேசி சரிங்க ஐயா, கோயிலை கட்ட ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க ஐயா.